ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। हम अपने अंदर के कड़े संस्कार के ऊपर जीत कैसे प्राप्त करें। कड़े संस्कार, जो संस्कार बार बार रिपीट होता है, उसको हम कैसे परिवर्तन करें, इसके ऊपर चर्चा करेंगे। ஸோ இன்னைக்கு நம்ம வந்து விசேஷமாக ஒரு டாப்பிக்கில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்குள்ள இருக்க கடுமையான சன்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அந்த கடுமையான சன்ஸ்காரத்தை எப்படி வெற்றி அடைகிறது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். क्योंकि सुना है ये सबसे पुराना सेंटर है, तो पुराने भाई बहनों को ज्ञान तो बहुत हो गया, सब कुछ हो गया, लेकिन उनको अब परेशान क्यों है? क्योंकि हर एक में कोई ना कोई एक संस्कार है, वो बदल ही नहीं रहा है। इसलिए पुराने वालों को और कुछ नहीं करना है, जो मेरी बीमारी है वो कड़ा संस्कार, उसको परिवर्तन करने का पुरुषार्थ करना है। என்ன சொல்றாங்க, இது பழைய சென்டென்ஸ் கேள்விப்பட்டு இங்கே பழைய ஆத்மாக்கள் இருப்பீங்க, ரொம்ப ஞானம்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளுடைய பழைய சன்ஸ்காரத்தில் வெற்றி அடையணும். இப்போ அது மட்டும்தான் செய்யணும். என்னால் மாற்ற முடியாத ஒரு சன்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது மாற்றி நான் என்னோட ஸ்திதியை உருவாக்கணும். அதுக்கு தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். बाबा की रोज कितनी मुरलियाँ चलती, आज भी बाबा ने हिम्मत रखो, हिम्मतवान बनो, दृढ़ता करो। किसके लिए? उस कड़े संस्कार पर जीत प्राप्त करने के लिए दृढ़ता करो। இன்னைக்கு பாபா சொன்னாங்களே வரதானத்தில், நீங்கள் நல்ல திட சங்கல்பம் வைங்க சொன்னார்களே, நல்ல தைரியம் வைங்க. ஸோ எதில் நம்ம தைரியம் வைக்கணும், திடத்தன்மை வைக்கணும்னா என்னோட கடுமையான சன்ஸ்காரத்தை மாற்றணும். இது வரைக்கும் மாற்றவே முடியும், ஞானம் கிடைச்சி கூட இவ்வளோ மாறாமல் இருக்கு இல்லையா, சன்ஸ்காரத்தை மாற்றுறதுனால திட சங்கல்பம் வைக்கணும். क्योंकि वो कड़ा संस्कार महीने, 2 महीने, 6 महीने में रिपीट होता है, और जो 15-20 दिन में, महीने में कमाई की कमाई चट हो जाती है. அந்த கடுமையான சன்ஸ்காரம் நம்மளுக்கு அப்படின்னு மாசத்துல வந்து 1 முறை 2 முறை எல்லாம் ரிப்பீட் ஆகும். அப்போ நம்ம வந்து அவ்வளோ நாள் முயற்சி பண்ணதும் அது நம்ம ரிப்பீட் ஆகுதுல சன்ஸ்காரம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அது நம்ம எதுக்கு சேமிச்சு வச்ச வருமானம் எல்லாம் அதில் அழிஞ்சு போயிடுது. அவ்வளோ நல்ல முயற்சி பண்ணியிருப்போம், அது ரிப்பீட் ஆகும்போது, சன்ஸ்காரம் வெளியே வரும்போது நம்முடைய வருமானமும் போயிடும். मम्मा मम्मा क्यों बनी? मम्मा एक गलती दोबारा रिपीट नहीं करती थी, लेकिन आज हम बार बार क्या करते हैं, उस संस्कार को साल में कितना बार रिपीट करते हैं, और इसलिए आज हमें जो प्राप्त होना चाहिए, जो हमारे जमा होना चाहिए, नहीं हो रहा है. பார்த்தீங்கன்னா மம்மா ஏன் மம்மா ஆனாங்கன்னா, மம்மா ஒரு முறை பண்ண தவிர திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. நம்ம பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரே தவிர பல முறை வருஷக்கணக்கில் பண்ணிட்டே இருக்கோம். அது சரி பண்ணணும் இல்லையா நம்ம அது. और जब हम कोई उस संस्कार के वश बार बार होते हैं, तो हमारी खुशी गायब हो जाती है. हम देवी देवता बनने जा रहे हैं, हमें भगवान मिल रहे हैं, वो हमारे व्यवहार से, चेहरे से दिखाई नहीं पड़ता. பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி சன்ஸ்காரம் ரிப்பீட் ஆக ஆக நம்முடையக்குள்ள குஷி வந்து காணாமல் போயிடுது. அந்த பழைய சன்ஸ்காரம் வந்தாலே பாருங்க, நம்மளுக்கு உண்மையாக பிராமன் லைஃப்ல குஷியா இருக்கணும், இருக்க முடியாது. நம்ம என்ன ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணோம், தேவதா நிலை, பகவான் கிடைச்சி கூட அந்த நிலையும் அடைய முடியாம இருந்துட்டு இருக்கோம். और कई बार क्या होता है, कई पुरुषार्थी, कई आत्माएं क्या करते हैं, देखते कि यहाँ पर मेरे अंदर बदलाव नहीं आ रहे, ज्ञान को छोड़ के भी चले जाते. சில பேர் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி கடுமையான சன்ஸ்காரத்தை வெளியே வரும்போது பேர் கெட்டு போயிடுது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு ஞானத்தை விட்டு கூட போயிடுறாங்க, அந்த சன்ஸ்காரம் மாற்ற முடியாத காரணத்தினால. और जिसका संस्कार जितना बड़ा, उतना उसकी प्राइस भी बड़ी है. किसी का काम विकार दुश्मन सामने है, किसका क्रोध है, किसका, तो हर एक के अंदर चेक करना है कि मेरा कड़ा संस्कार क्या है, और उसको मुझे परिवर्तन करना है. युद्ध मेरा उसके साथ में है. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பேப்பரும் அதிகமாக இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்குள்ளேயும் விகாரங்கள் இருக்கு, நம்ம செக் பண்ணணும், எனக்குள்ள என்ன விகாரம் இருக்கு, நான் எதை நீக்கணும்னு செக் பண்ணி அதை மாற்றணும். एक है रावण, दूसरा है शिव बाबा. तो हम है शिव बाबा की तरफ से, और वो संस्कार आता है रावण की तरफ से. और जब हम संस्कार के वश हो जाते हैं, रावण खुश हो जाता है, देखा तुम्हारे बच्चों को मैंने हराया. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவபாபா இருக்காரு, ஒரு பக்கம் ராவணன் இருக்காரு.
இல்லையா? ஸோ எப்போ நம்ம சன்ஸ்காரத்துக்கு வசப்படுறோமோ அப்போ ராவண பக்கம் நம்ம இழுக்கப்படுறோம். இப்போ ராவணன் குஷி ஆயிடறான். அவர் சொல்றாராம் பாபா கிட்ட, பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ குழந்தைய நான் தோக்கடிச்சிட்டேன் இழுத்துட்டேன் சொல்லிட்டு ராவணனுக்கு குஷி ஏற்படுது நம்ம அந்த சன்ஸ்காரத்துக்கு அடிமையாகும் பொழுது. इसलिए अब हम संस्कार को पर जीत प्राप्त करके बाबा का नाम रोशन करना है. அதனால இப்ப நம்ம சன்ஸ்காரத்தை வெற்றி அடைஞ்சு பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்தணும். பாபாவை குஷிப்படுத்துற மாதிரி தானே, எப்படி ராவணனுக்கு வந்து குஷி வருது நம்ம அடிமை ஆயிட்டோம்னா, அது மாதிரி நம்ம சன்ஸ்காரத்தை வெற்றி அடையும் போது பாபாவுடைய பெயர் வெளியாயிடும். अब राखी आने वाले इस राखी में यही राखी बांधो, स्थूल भले बांधो लेकिन ये राखी बांधो कि मुझे अब इस संस्कार को परिवर्तन करना है. இப்ப ராக்கி வரப்போது, இப்ப ராக்கில நீங்க ஸ்தூலமா ராக்கி கட்டிக்குங்க. ஆனா அந்த ஒரு சங்கல்பம், எந்த சன்ஸ்காரத்துல நம்ம இத்தனை முறை நம்ம பல நாள் நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கோமோ அதுல நான் வெற்றி அடையணும் அப்படின்றதோட சங்கல்பத்தினுடைய ராக்கிய கட்டுங்க. तो चेक करो मेरे अंदर वो क्या संस्कार है. कैसा पता चलेगा क्या संस्कार है? आप अपने जीवन के बचपन के 8 साल तक जाओ. 8 साल तक सबको अपना जीवन याद है. 8 साल से लेकर के ज्ञान में आने तक मेरे जीवन में कौन से संस्कार से ज्यादा भूले हुए हैं उसका रियलाइज करो. ஆக்சுவலி நம்ம எப்படி செக் பண்ணணும்? இப்போ நம்ம சன்ஸ்காரத்தை மாற்றணும்னு சொல்லிட்டோம், எந்த சன்ஸ்காரத்தை மாற்றணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாருன்னா 8 வயசுலேருந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே, 8 வயசுக்கு மேலே. ஸோ அப்போ 8 வயசுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு சன்ஸ்காரத்தை அடிக்கடி தப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்க, ரொம்ப லாஸ் ஆகிருக்கு எனக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் இருக்கும், அதனால் நான் அடிக்கடி நான் சின்ன போதிலிருந்தே நான் அதில் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பேன், இது வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கேன், அதை கண்டுபிடிங்க. उसके बाद ज्ञान मिला, बाबा मिला, पता चलेगी गलत है, सब कुछ योग करते फिर भी मेरा कौन सा संस्कार मेरे पर रिपीट होता है वो चेक करो. ब्राह्मण बनने के बाद आपका कौन सा संस्कार बार बार रिपीट हो रहा है वो चेक करो. சரி, பாபா குழந்தை ஞானம் கிடைச்சிடுச்சு, பாபா குழந்தை ஆயிட்டேன், ஆனா ஆன பிறகு நம்ம தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு. தப்புன்னு தெரிஞ்சு கூட சில விஷயங்கள் அடிக்கடி வெளி வந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியுது அது வந்து தப்புன்னு தெரிஞ்சு கூட வருதுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த சன்ஸ்காரம் அப்படி அடிக்கடி எனக்குள்ள வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு, நான் தவறு பண்ணிட்டு இருக்கேன்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். और दोनों वही होगा. अब उसका रूप थोड़ा बदल गया, पहले तो बिल्कुल ज्यादा विकराल था लेकिन अब संकल्प में आता है, कभी कभी कर्मों में आता है. तो ये है मेरी बीमारी, ये है मेरा कड़ा संस्कार और उसको परिवर्तन करना, ये है हमारा पुरुषार्थ. ஆக்சுவலி இப்போ ஞானத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், இப்பயும் இருக்கும், பட் அது ரூபம் தான் மாறி இருக்கும். ஆனா இப்ப கூட வரும், அடிக்கடி வரும், எப்பயாவது எட்டி பார்க்கும் நமக்கு. இப்ப கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனா நம்ம எண்ணத்துல வரும், சம்டைம்ஸ் செயல்ல கூட வருது. ஆனா அதான் என் வியாதி. அப்பயும் இருந்திருக்கும், அது ரூபத்தை கண்டுபிடிக்கணுமா. முன்னாடி ஞானத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கும், அது இப்பயும் இருக்கும், ஆனா வேற ரூபத்துல இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதான் என்னுடைய பெரிய வியாதி. அதை கண்டுபிடிச்சு மாத்தணும். जिसे राम रावण का युद्ध चलता है, राम रावण का क्या करता है, एक सिर काटता है, सिर कट जाता है, दोबारा फिर जुड़ जाता है, फिर काटता है, फिर जुड़ जाता है, फिर काटता है. रावण और ही क्या करता, हंसता है. तो राम परेशान हो गया. विभीषण आया, राम के कान में 2-4 बातें सुनाई, ये ऐसा नहीं मरेगा, उसके नाभि में तेल लगाओ. और जब नाभि में तेल लगा रावण मर गया. இல்லையா சொன்ன சொல்றா இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இல்லையா. ராமர் வந்து ராவணன் கூட சண்டை போடும்பொழுது அவர் வந்து 10 தலை இல்லையா, ஒரு தலை கட் பண்ணா இன்னொரு தலை வருது, ஒரு தலை கட் பண்ணா இன்னொரு தலை வருது. ஸோ அவர் கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க தம்பி விபீஷன் சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணக்கூட இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் அழிஞ்சு போயிடுறாரு. इसी तरह इस संगम युग का यादगार है. आज हम भी युद्ध कर रहे, कभी काम का गला काट तो देते हैं, फिर 2 महीना 3 महीने फिर जुड़ जाता है, फिर काटते फिर जुड़ जाता है. उसके नाभि में तीर लगाओ. नाभि अर्थात कमजोरी, जो मुख्य संस्कार को खत्म करो, बाकी सारे संस्कार परिवर्तन हो जाएंगे. அது மாதிரி இப்போ பாருங்க, நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம் இல்லையா. காம விகாரம் வருது, என்ன ஒரு விகாரம் வந்தாலும் முயற்சி பண்ணி திருப்பி வருது. நம்ம அழிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா அழியவே திருப்பி அடிக்கடி எமர்ஜ் ஆகுது, போற மாதிரி இருக்கு, போறது இல்லை. அதனால அதை நல்ல டீப்பா அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து அந்த சன்ஸ்காரத்தை நம்ம அழிச்சிட்டோம்னா, அந்த எது ரூட் காஸ் அதை நம்ம அழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற பலவீனங்கள் தானாவே அழிஞ்சிடும். அந்த ஒரு சன்ஸ்காரம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு சன்ஸ்காரத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை நீக்குங்க, அப்ப மற்ற எல்லா தலைகள் எல்லா விகாரங்களும் போயிடும். युद्ध में एक नीति होती है, महारथी के साथ युद्ध करता है. समझो अर्जुन और दुर्योधन का युद्ध है, तो अर्जुन चलते समय छोटे मोटे को नहीं मारेगा, क्योंकि अगर छोटे छोटे मारते रहेंगे, दुर्योधन जिंदा है
मारे हुए दोबारा फिर अटैक करेंगे। इसलिए अर्जुन क्या करता है, दुर्योधन मर जाएगा तो बाकी अपने आप भाग जाएंगे या शरण में आएंगे। इसी तरह हमें भी क्या करना है, हम भी क्या करते हैं, कहते हम ज्ञान में चलते, मैंने ये छोड़ा, ये छोड़ा, ये छोड़ा, ये छोड़ा, बस वो एक रह गया। जो वो रह गया वो जब अटैक करता है, मरे हुए सारे संस्कार जिंदे हो जाते हैं, क्योंकि हमने कड़े संस्कार को नहीं मारा। ये टाइम वेस्ट है। சொல்றாரு. இப்போ வந்து யுத்தம் பண்ணாங்கன்னா பாருங்க, ஒரு பெரிய மகாரதினா மகாரதியோட சண்டை போடுவாங்க. இப்போ அர்ஜுனன்னா துரியோதன், அது மாதிரி பெரிய பெரிய ஆளும் சண்டை போடுவாங்க, தவிர சின்ன சின்ன சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம சன்ஸ்காரத்தை அழிக்கிறோம்னா எந்த முக்கியமான கடுமையான சன்ஸ்காரம் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி அழிக்கணும். இதை விட்டேன், அதை விட்டேன், அதை விட்டேன்னு சின்ன சின்ன விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி வெளியே வந்துடுது. நல்ல முக்கியமான சன்ஸ்காரத்தை, நம்ம பெரிய சன்ஸ்காரத்தை அழிச்சிட்டோம்னா தானாவே சின்ன விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். भीष्म पितामह महारथी था, लेकिन वो क्यों हार गया? क्योंकि उसको शिखंडी ने हराया। ये शिखंडी कौन था? शिखंडी को कई जन्म पहले कहते हैं उसने अंबा और अंबाली को उठाकर लेके आया था। और क्या किया, तो अंबाली जब उसने दृढ़ संकल्प लिया कि मैं भी उसको ये करूंगी, तो वो कई जन्म लेना पड़ा और उसके बाद आकर के उसने हराया। तो इसी तरह ये कड़ा संस्कार क्या है, हमारा कोई ना कोई जन्मों में हमने उसको यूज किया था, उससे सुख लिया था, और वो संस्कार, तो मेरा शिखंडी कौन है, मेरा कड़ा संस्कार कौन है, वो चेक करो, उसको परिवर्तन करो। பாருங்க, பீஷ்மர் எவ்வளவு பெரிய மகாரதி இல்லையா? ஆனா அவர் அழிச்சது யாருன்னா ஒரு சின்ன செகண்டி தான். நான் செகண்டின்னு சொல்றேன்னா யாருன்னா ப்ரீவியஸ் பர்த்ல ஒரு ராணி தானே. அந்த ராணி டிஸ்டர்ப் ஆயிட்டு போனாங்க, அம்பாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்பா அவங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு போயிட்டு அவங்க பல வருஷம் தவம் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி எடுத்து தான் அழிக்கிறாங்க. அப்ப செகண்டின்றது பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தா சின்னதா தெரியுது, ஆனா அதோட ரூட் காஸ் பாருங்க பெருசா இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இல்லை. அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்ப இருக்க சின்ன சின்ன பலவீனத்தினுடைய அது முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கணும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த கடுமையான சன்ஸ்காரத்தை கண்டுபிடிச்சு அழிக்கணும். அப்பதான் அது அழியும். அதை அழிச்சிட்டா நம்மளுடைய கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். उस कड़े संस्कार के वश होने से वायुमंडल खराब हो जाता है। அந்த கடுமையான சன்ஸ்காரத்துக்கு வசப்படும் போது வாயுமண்டலமே டிஸ்டர்ப் ஆயிடுது. அதனால एक का 100 गुना विकर्म बन जाता है, ஒண்ணுக்கு 100 மடங்கு பாவம் ஏற்பட்டுடுது. इसलिए अब हमें दृढ़ता से, हिम्मत से उसको परिवर्तन करना है, और तब जाकर के आप संपन्न बनेंगे, संपूर्ण बनेंगे। जैसे बच्चे क्या करते हैं, जो सब्जेक्ट कच्चा है उसका ट्यूशन लगाते हैं, अगर उसमें फेल हो गया तो अंत में उसको फेल ही कहेंगे। அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு சன்ஸ்காரத்தை விட்டு அது என்ன பண்ணும், பலதை கொண்டு வர்றது இல்லையா, ஒன்றுக்கு 100 மடங்கு பாவம் சேர்த்துரும். அதனால இப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதில் நம்ம வீக்காக இருக்கோம், இப்போ ஸ்கூல் பசங்களே பாருங்க வீக்கான சப்ஜெக்ட்லாம் அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால எதில் நம்ம வீக்காக இருக்கிறோமோ அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம வெற்றி அடைஞ்சாதான் சம்பன்னமாக முடியும், கடைசிலையும் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட்ல வீக்னு நினச்சி ஒன்று ஃபெயில் ஆனால் கூட எல்லாம் ஃபெயிலு தான். அதனால எது நம்மளுக்கு கடுமையான சன்ஸ்காரமோ அதை மாற்றணும், அப்பதான் நம்ம சம்பன்ன நிலையை அடைவோம். इसलिए अब हमें उस कड़े संस्कार के ऊपर फोकस करके उसको रिपीट न होने के लिए प्लानिंग बनाओ। तो उस कड़े संस्कार को हम कैसे परिवर्तन करें, इसके बारे में अब हम चर्चा करते हैं। ஸோ அதனால கடுமையான சன்ஸ்காரம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பிளான் பண்ணி அதை நீக்கணும், அதை நம்ம எப்படி போக்குறது அதை பத்தி இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ये बहुत गहरी टॉपिक है, क्योंकि आजकल कई कहते क्या करना चाहिए हमने पुरुषार्थ, यही करो, जो कड़ा संस्कार को खत्म करना और जो स्थिति अच्छी लगती है उसको डेवलप करना। ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வர போறாரு. என்ன டாபிக்னா இப்போ கடுமையான சன்ஸ்காரம் என்ன இருக்கோ அதை அழிக்கணும். எல்லாம் கேட்பாங்களாம், இப்போ என்ன முயற்சி பண்றதுன்னு. முயற்சினா இதுதான், கடுமையான சன்ஸ்காரத்தை அழிக்கணும். என்ன ஸ்திதி உங்களுக்கு பிடிக்குதோ, என்ன ஸ்திதி கொண்டு வரணுமோ அதை டெவலப் பண்ணிக்கணும். कई भाई बहने बाबा से रूरण करते, बाबा मेरा जो संस्कार है ना अभी रिपीट हो रहा है, लेकिन जैसा विनाश होगा मुझे वैराग आएगा, अब टेंशन नहीं आना, उस समय मेरा परिवर्तन हो जाएगा। ऐसे कई बाबा के बच्चे बाबा को भी बोलते। பாபாக்கு என்ன சொல்றாங்க சமாதானம், பாபா இப்போ எனக்கு அப்பப்போ வருது, இந்த சன்ஸ்காரம் வெளியே வருது பாபா, நீங்க கவலைப்படாதீங்க, விநாச டைம்ல எனக்கு வைராகியம் வந்துடும் பாபா, அப்ப நான் சரியாயிடுவேன், நீங்க கவலைலாம் படாதீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு பாபாக்கே என்ன பண்றாங்க குழந்தைங்க சொல்றாங்களா சமாதானம். बाबा कहते नहीं बच्चे, बहुत साल का अभ्यास चाहिए,
अगर बहुत साल का अभ्यास नहीं, वो संस्कार अंत में आपको धोखा देगा। ஆனா பாபா என்ன சொல்றாரு, குழந்தை இல்ல, நீ ரொம்ப காலம் பயிற்சி பண்ணாதான் அது முடியும். ரொம்ப காலம் பயிற்சி பண்ணலன்னா கடைசியில உங்களுக்கு அது ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துரும். அதனால ரொம்ப காலத்தின் பயிற்சி அவசியம். क्योंकि अंत में आत्माई शरीर छोड़ेगी, परमधाम का गेट तो बंद है, तो कहां जाएगी? वो अंतराल में भटकती रहेगी। பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடைசியில ஆத்மாக்கள் வந்து அழியும் போது என்ன ஆகும், நம்ம எல்லாருமே போவோம் இல்லையா. இப்ப பரந்தாமத்தின் கேட்டு திறக்கல, அப்ப நம்ம சம்ஸ்காரத்தை மாத்தல பண்ணலன்னா ஆத்மாக்கள் அலைப்பாய ஆரம்பிச்சிருமா, தெரிஞ்சுட்டே இருப்போம். அடுத்த பர்த்துக்கும் போக முடியாது இல்லையா, பாபா கூட சேவை பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாம ஆத்மா தவிச்சிட்டு இருக்குமா, அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். तो जो आत्माएं भटकेगी उनके अंदर विकारों का ख्यालात आएगा, वो कहां जाएंगे? उसको शरीर तो है ही नहीं। जिसके अंदर जिस प्रकार का विकारों के अंश है उसके अंदर प्रवेश करेगी। एक एक में 8-8, 10-10 आत्माएं प्रवेश करेगी और विकारों का फोर्स अंत में बढ़ेगा। ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்மாக்கள் வந்து இப்போ யாரும் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா. சில ஆத்மா ரொம்ப விகாரி ஆத்மாக்கள் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ அலைஞ்சிட்டே இருக்காரு, அவங்களும் விகாரத்தினுடைய எண்ணங்கள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ யாருக்குள்ள இப்போ சாக்காரத்தில் இருக்கவங்களுக்குள்ள அந்த விகாரத்தின் அம்சம் இருக்கோ அந்த ஆத்மாவுக்குள்ள அவங்க பிரவேசமாகி அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் பாபா சொல்றாரு ஒருத்தருக்குள்ள 8, 10, 12 ஆத்மாலாம் வரும்னு சொல்லிட்டு கடைசியில வந்து விகாரத்தின் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றாரு. இது மாதிரி அலையை பாயக்கூடிய ஆத்மாக்களும் வந்து பிரவேசமாகி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. जिसके अंदर जिस प्रकार के अंश है वो आत्माएं प्रवेश करेगी और गलती आपसे करेगी। पश्चाताप किसको होगा? जिसका शरीर है उसको। फिर कहेगी अरे ये क्या हो गया, मेरे से कैसी भूलोगे? इसीलिए बाबा कहते बच्चे अपने अंदर के संस्कारों के अंश के वंश को खत्म करो। சொல்ற முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு குட்டி குட்டி அம்சங்கள் இருக்குல்ல, கோபத்தின் காமதேதான் அம்சம் இருக்குன்னா அப்ப அந்த ஆத்மாக்கள் அது மாதிரி அலைப்பாஞ்சிட்டு இருக்கும், ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் அலைப்பாஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த சோல்ஸ் வந்து எந்த ஆத்மாக்குள்ள எந்த ஒரு அந்த அம்சம் இருக்கோ அது வந்து என்ட்ராயிடும். அந்த சோல் என்ட்ராயிட்டு அவங்க மூலமா தவறுகள் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப யார் மேல குற்றம் வரும்? அந்த சோல் தான் பண்ணுச்சு. ஆனா குற்றவாளி நம்ம தான் குற்றவாளி ஆயிட்டோம். இந்த மாதிரி தான் கடைசியில் ரொம்ப தப்புகள் நடக்குமா. அதை நம்ம ஆச்சரியப்படுவோம், நான் ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி நான் தப்பு பண்ணேன், நம்ம ஆச்சரியப்படுவோம். நமக்குள்ள அந்த அம்சம் இருக்கும் இல்லையா, அந்த சோல் என்ட்ராயி நம்ம மூலம் தவறுதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ கடைசியில் இந்த ஒரு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, இப்பயே உள்ளுக்குள்ள எந்த ஒரு அம்சம் வம்சம் எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க, எந்த விகாரத்தின் அம்சம் கூடாது. கடைசியில் இருந்துச்சுன்னா சோல்ஸ் என்ட்ராயி நம்ம மூலமா காரியங்கள் செய்யும். அந்த ஒரு பாட்டும் இருக்கு. अगर ये संस्कार मेरा रह गया, जन्म जन्मांतर को भी आपको पश्चाताप होना होगा, क्योंकि वही संस्कार से द्वापरिक से लेकर के आपके ज्यादा से ज्यादा पाप कर्म होते रहेंगे। इसीलिए संगम युग ऐसा है, इसी से हम अपने संस्कार को बदल सकते हैं। அதனால பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரம் இருக்க என்ன ஆகும், அது பல பிறவியா நம்ம வந்து பெரிய பச்சாதாபப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சம்ஸ்காரத்து மூலம் பல தவறுகள் செஞ்சிருவோம் இல்லையா, அது ரிப்பீட்டட் தானே. இப்ப நம்ம இப்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம கணக்கு சேர்த்துட்டோம்னா இதுவே நம்ம துவாபரிகத்திலும் திருப்பி நம்மளுக்கு அந்த கர்மத்தினுடைய பலன் கிடைச்சிட்டே இருக்கும். அதான் பாபா என்ன சொல்றாரு, அது ஒரேடியா அழிச்சிருங்க, இல்லைன்னா இது வந்து பிறவிகளா பல ஜென்மங்களா இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்ப तो उस संस्कार को परिवर्तन करने के लिए 6-7 बातें आज आप अंडरलाइन करके जाना। இந்த சம்ஸ்காரத்தை மாற்றத்துக்கு ஒரு 6-7 விஷயத்தை நம்ம ஸ்பெஷலி அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. सबसे पहली बात है, उस संस्कार को परिवर्तन करने के लिए अमृत वेला बाबा से सुनाओ, बाबा को बताओ आपके अंदर क्या संस्कार है। சோ இந்த மாற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அமிர்த வேளையில உனக்கு எந்த சம்ஸ்காரத்தை மாத்தணுமோ, எது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோ அதை பாபா கிட்ட சொல்லுங்க. பாபா எனக்கு இது மாதிரிலாம் இருக்குன்னு பாபா கிட்ட தெரியப்படுத்துங்க. जैसे हॉस्पिटल में अलग अलग वार्ड होते हैं, बड़ा सा हॉस्पिटल होता है तो अलग अलग वार्ड होते हैं, और हर वार्ड में डॉक्टर चक्कर लगाता है, और हर वार्ड में डॉक्टर का जाने का टाइम अलग अलग होता है, और जिस समय डॉक्टर अंदर आता है वार्ड में, पेशेंट उठ करके बैठता है और बैठ करके अपनी बीमारी सुनाता है। பாருங்க ஹாஸ்பிட்டல்ல வார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, பாருங்க எத்தனை வார்டு இருந்தாலும் டாக்டர்ஸ் பாருங்க வார்டுல ரவுண்ட்ஸ் வரும்போது ஒவ்வொரு வார்டுக்கு ஒவ்வொரு டைம் போவாங்க. அப்ப வந்து டாக்டர் வார்டுக்குள் நுழையும் போதே பேஷண்ட் எழுந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துனா சொல்லுவாங்க, அவங்க ப்ராப்ளம் எல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் கிட்ட. जिस समय डॉक्टर चक्कर लगा रहे, पेशेंट सोया पड़ा रहेगा, उसकी इलाज नहीं होगा, और उसके ऑफिस में लेके जाने की फी ज्यादा होगी, और वो चल ही नहीं सकता, उसको और ही तकलीफ हो जाएगी। டாக்டர் வரும்போது பேஷண்ட் தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்,
அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வே ஆகாது. டாக்டர் வரும்போது பாருங்க கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சிருந்து அவங்க ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லுவாங்க. சொன்ன பிறகுதான் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா அவங்க வழி இருந்துட்டே இருக்கும், ப்ராப்ளமே போகாது. ஸோ டாக்டர் வரும்போது பேஷண்ட் முடிச்சிட்டு இருக்கணும், சொல்லணும். इसी तरह ये दुनिया में एक हॉस्पिटल है, इस हॉस्पिटल में 4 वार्ड है, अमेरिका वार्ड, अफ्रीका वार्ड, एशिया वार्ड, यूरोप वार्ड। तो हम एशिया वार्ड में रहते हैं और यहाँ डॉक्टर आने का टाइम है सवेरे 2 बजे से लेकर के 5 बजे तक। तो हमें क्या करना है, उस समय उठना है और उठ करके अपनी बीमारी, और ये दुनिया में सारे संसार में सब लोग पेशेंट है, किसी को काम की, किसी को क्रोध की, सबको कोई ना कोई बीमारी है। और एक ही सुप्रीम सर्जन बाबा है जो परम धाम से आता है इस वार्ड में। तो हमें उठ करके अपने बीमारी के बारे में क्या क्या हुआ उसके बारे में सुनाना है। சொல்றேன், இந்த உலகம் கூட ஒரு பெரிய வார்டு தான். இது முக்கியமா 4 வார்டு சொல்றேன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா, ஐரோப்பா. இப்ப நம்ம இருக்கிற வார்டு இது ஏசியா வார்டு இல்லையா? இந்த ஏசியா வார்டு சொல்றாங்க இந்த கண்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த கண்டத்துல இருக்கிறோம்னா பாருங்க, இப்ப நம்ம எல்லாருமே உலகத்துல மொத்தத்துல எல்லாருக்கும் துக்கம் தான், ஏகப்பட்ட துக்கம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்ப டாக்டர் இப்ப நம்ம இந்த ஏசியா வார்டுக்கு எப்ப வருவார் டைமிங்னா 2 to 5 மார்னிங் 2 to 5 வராருன்னா அந்த டைம்ல நல்லா முழிச்சிட்டு இருக்கணும். முழிச்சிருந்து அவர்கிட்ட பேசணும், சொல்லணும் என்னென்ன ப்ராப்ளமோ. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா சர்ஜன் ஒத்துருதான், ஒரு டாக்டர் தான் ரவுண்ட்ஸுக்கு வரணும். ஸோ நம்ம கிட்ட ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது அந்த டைமை பிடிச்சிக்கணும், அதான் அமிர்த வேலை டைம். அவர் வரும்போது அந்த டைம்ல நீங்க சொன்னாதான் உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். कई क्या करते हैं, अमृतला उठेंगे, बाबा के फोटो की तरफ देखते रहेंगे। अब कोई पेशेंट डॉक्टर आया और पेशेंट देखता रहे ऐसा, तो बीमारी का दवाई कैसी मिलेगी? इसीलिए पेशेंट कहता है, डॉक्टर पूछता है आपको क्या हुआ, कहते हैं डॉक्टर जी कल आपकी दवाई खाई, 2 बार उल्टी हुआ, अच्छा और क्या हुआ, और क्या हुआ, क्या हुआ करके लिख करके लेता है और जा करके अपने रूम में ऑफिस में किसी नर्स के पास, किसी कंपाउंडर के पास कहता है फलाने वार्ड का पेशेंट है, उसकी दवाई दे के आऊं। இப்ப டாக்டர் வரும்போது பேஷண்ட் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி சில பேர் அமிர்த வரையில பாபா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுமாதிரி டாக்டர் நீங்க பார்த்துட்டே இருந்தா தான் வியாதி போகுமா? டாக்டர் பேசணும்ல, நீங்க பேசினா டாக்டர் கேட்பார்ல இதாகுது சொல்லுவாங்க, பேஷண்ட் எனக்கு இல்லையா ஒரு மாதிரி ஆகுது, ஸ்டமக் பெயின், வாமிட் வருது, அதெல்லாம் சொன்னா டாக்டர் எழுதிட்டே இருப்பாரு. ஒன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் எழுதிப்பாரு. ரூம்ல போய் உட்காந்துட்டு இல்லையா அங்க இருக்க சிஸ்டர் கிட்டயோ கம்பவுண்டர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, அதுக்கான மெடிசன் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் வரும்போது அவர்கிட்ட அலர்ட்டா உட்காந்து பேசணும் ஃபர்ஸ்ட். நீங்க அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருந்தா ஒரு வேலை நடக்காது. अगर डॉक्टर आया और पेशेंट तो इसीलिए कई अमृतला उठेंगे और क्या करेंगे, फिर कहते मेरा संस्कार बदलता ही नहीं, तो कैसी है? इसीलिए हमें बाबा को सुनाना है। तो बाबा को सुनाने से बाबा क्या करेगा, मधुबन से कोई ना कोई कंपाउंडर भेज देगा, कोई भाई बहनों को भेज देगा और आपकी जो प्रॉब्लम है उसी के ऊपर क्लास चलेगी, या मुरलियों के माध्यम से दवाई मिलेगी, टचिंग के माध्यम से दवाई मिलेगी। इसलिए बाबा को सुनाओ। டாக்டர் வரும்போது பேஷண்ட் அப்படியே தூங்கிட்டோம், ஆக்ஷன் பண்ணி காமிச்சார்ல, அப்ப தூங்கிட்டே இருந்தா எங்க சரியாகிறது? டாக்டர் பேசணும் இல்லையா? நீங்க பேசினாதான் மதுமில்ல இருந்து யாராவது கம்பவுண்ட் அமுச்சு வைப்பாரு, ஏன்னா ஸ்பெஷலா அதை அமுச்சு வச்சு உங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுவாரு. நீங்க சொல்லலன்னா டாக்டர் எந்த வழியுமே சொல்ல முடியாது. சன்ஸ்காரம் சொல்ல, சன்ஸ்காரம் மாறவே இல்லை பாபா, ஒண்ணுமே ஆகலைன்னா எப்படி சொல்லுவீங்க? நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை, எப்படி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும்? इसलिए कई बार बाबा का मुरली में एक सेंटेंस आता है, बच्चे अपनी बीमारी को सर्जन को सच सच बताओ। அதெல்லாம் சம்டைம்ஸ் பாபா முறையிலே சொல்றாரு இல்லையா, குழந்தைங்கள உங்களோட வியாதியை பத்தி சர்ஜன் கிட்ட உண்மையை எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் பாபா கூட அது டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பல முறையில. एक भाई ने कहा बाबा तो भगवान है ना, बाबा जानता है ना पेशेंट को क्या हुआ, बताने की क्या जरूरत है? சில பேர் சொல்றாங்களா பாபா தான் பகவான் இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும்ல, அவர் சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு, நம்ம பேஷண்ட் அவருக்கு தெரியும் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. बाबा अपने आप दवाई क्यों नहीं देता? பாபா அவரே ஏன் மருந்து கொடுக்கறது இல்ல தானாகவே? अब डॉक्टर तो पढ़ाई पेशेंट की बीमारी के बारे में स्टडी किया ना, सारी जाना रहा है, लेकिन जब डॉक्टर पेशेंट के सामने आता है तो पेशेंट को पूछता आपको क्या हुआ, उस समय पेशेंट थोड़ी बोलता आपको पता ना मेरे को क्या हुआ, अब डॉक्टर ने देखो और दे दो दवाई। डॉक्टर भले जानता है तो भी पेशेंट को बोलना होता है। பேஷண்ட் பார்க்க டாக்டர் வரும்போது டாக்டருக்கு எல்லாமே தெரியும் தான், டாக்டர் நீங்களே கொடுங்க ஏதாவது சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? டாக்டர்கிட்ட நம்ம கிளியரா டாக்டருக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட நம்ம சொல்ல, நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சொல்லணும் இல்ல, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ப்ராப்ளமா இருக்கு, சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் டாக்டரால கொடுக்க முடியும்.
अगर नहीं सुनाएंगे ये भी, इसलिए कई कहते हैं बाबा हमको मदद नहीं करता। क्यों नहीं करता? आप कभी बोलते हैं उसको? हम तो समझ लेते कोई संस्कार के वश हो गए तो समझ लेते बाबा को पता चल गया। भले बाबा को पता चला, लेकिन हमें अपने मुख से बाबा, आज मेरे जैसे पेशेंट अगर कोई प्रॉब्लम भी नहीं है तो चुप नहीं रहता, कहता है डॉक्टर जी कल मैंने आपकी दवाई खाई, मुझे कोई प्रॉब्लम नहीं, मैं बहुत अच्छा, तो डॉक्टर लगेगा कि मेरी दवाई का असर हो गया। इसलिए ये युक्ति अपनाओ, बाबा को सुनाओ। अगर नहीं प्रॉब्लम, संस्कार ने वार नहीं किया तो बाबा को धन्यवाद दो, बाबा आपकी दवाई का बड़ी असर हो गया, शुक्रिया बाबा, धन्यवाद बाबा। ये है योग। சரி, கண்டிப்பா டாக்டர்னா டாக்டர் தெரிஞ்சா கூட சொன்னாதான் நல்லது இல்லையா? நீங்க சொல்லாம இருந்தா எதுவுமே வராது. இது பெரிய ஒரு யுக்தி இது. அதனால நீங்க பாபா கிட்ட நீங்க எல்லாமே சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லையா, பாபாக்கு தேங்க் பண்ணுங்க. பாபா நீங்க கொடுத்த மெடிசன்ஸ், நீங்க கொடுத்த அந்த வழினால நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாபாக்கு தேங்க் பண்ணுங்க. மொத்தத்துல பாபாட்ட பேசுங்க. பாபாக்கு தெரிஞ்சா கூட நீங்க அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கு புரிய வர என் குழந்தை நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லணும். அது பாபாவோட ஸ்ரீமத் கூட பாபாட்ட எல்லாமே ஓப்பனா தெரியப்படுத்துறது. दूसरी युक्ति है, ये पहली बताई, दूसरी है मुरलियों की स्टडी करो। செகண்ட் யுக்தி என்னன்னா முரளி நல்லா ஸ்டடி பண்ணணும். जैसे डिस्पेंसरी में जाते हैं तो कौन सी दवाई मांगते हैं? कहते हैं आपके पास जितनी भी टैबलेट है एक एक टैबलेट दे दो, अब एक एक लेकर के खा लो और ही उल्टा रिएक्शन हो जाएगा। இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, நீங்கள் மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் எல்லா மாத்திரையும் கொடுங்க, பரவாயில்ல சாப்பிட்றேன் சொன்னால் என்ன ஆகும்? இன்னும் மோசமாயிடும் இல்லையா? அப்படி பண்ண முடியாது இல்லையா? सिर दर्द है कह के सिर दर्द की दवाई दे दो, पेट दर्द है कह के पेट दर्द की दवाई दे दो, जो प्रॉब्लम है वही दवाई हम डिस्पेंसरी से ले लेते हैं। நமக்கு என்ன ப்ராப்ளமோ, தலைவலியா வயிற்று வலியா என்ன ப்ராப்ளமோ அந்த மாத்திரை கேட்டு தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். எல்லா மாத்திரையும் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். तो मुरली भी एक डिस्पेंसरी है, काम की, क्रोध की, लोभ की, सारे विकारों की टैबलेट्स है इसके अंदर। तो मेरे अंदर क्या बीमारी है, वो कौन सी पॉइंट बाबा ने बताई वो कैच करो, उसको अप्लाई करो, बीमारी ठीक हो जाएगी। அப்ப முரளி கூட ஒரு டிஸ்பென்சரி மாதிரி தான் இல்லையா? எல்லா மெடிக்கல் ஷாப் மாதிரி தான். அதில் உங்களுக்கு எல்லா விதமான எல்லா வியாதிகளுக்கும் மெடிசன் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மெடிசன் வேணுமோ அதை நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். मुरली सुनने से पहले आज मुझे अच्छा लगा, आप लोग सब आकर के योग करने बैठे थे सारे लोग, तो आप ये दृढ़ता से संकल्प लो, रोज क्लास के पहले आकर के आधा घंटा योग करना। जैसे आपका क्लास कितना बजे शुरू हो जाता है? मुरली 7 बजे, योग 6:30 बजे, 6 बजे। चलो 6 तो नहीं, आधा घंटा तो कम से कम करो। 6 बजे के बाद, 6:30 के बाद कोई भी इंटर नहीं करना है, उससे पहले सबको आना है। और आधा घंटा अच्छी तरह बहनें भी बैठेगी, कॉम्बिनेशन। अगर क्लास के पहले योग करके आप मुरली सुनेंगे, आपकी दवाई आप परख सकेंगे, आपको क्या प्रॉब्लम है, क्या बाबा दवाई दे रहा है। பெரிய ஒரு ஸ்ரீமத்ன்றார் முரளி கிளாஸ் கேட்குறோம். அந்த முரளிக்கு முன்னாடி யோகா பண்றது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு வரும்போது பார்த்தேன், நீங்க எல்லாம் அழகா யோகா பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால திட சங்கல்ப வைங்க, முரளி கிளாஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, நீங்க 1 hour நம்ம சொன்னோம், பட் கம்சே கம் குறைந்தபட்சம் ஒரு 1/2 hour யோகா பண்ணிட்டு முரளி கேளுங்க. 6:30 மணினா 6:30 மணிக்கு மேல யாருமே இங்க வரக்கூடாது. 6:30க்குள்ள எல்லாரும் வந்துடணும், 6:30க்குள்ள வந்துடணும். வந்துட்டு யோகா பண்ணிட்டு ஒரு 1/2 hour யோகா பண்ணிட்டு கிளாஸ் கேட்டாதான் முரளியில என்னென்ன வந்திருக்கு மெடிசன்ஸ், அதை உங்களால எனக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ண முடியும். சொன்னாலே அது முரளியே மெடிக்கல் ஷாப் டிஸ்பென்சரி மாதிரி தான். அவர் என்னென்ன தேவைன்றது நமக்கு அப்பதான் டச் ஆகுமா, ஓகே நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம், நீங்க அதை எடுத்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதனால கண்டிப்பா 1/2 hour யோகா பண்ணியே ஆகணும். जैसे 84 जन्म की एक सीढ़ी देखी होगी आपने लोगों ने, 84 जन्म की अपना जो एक सीढ़ी बनाई, सीढ़ी का चित्र, उस सीढ़ी के चित्र में लास्ट में क्या दिखाते हैं? एक भिखारी बैठा है, हाथ में कटोरा है, शिराने गीता का शास्त्र है और वो भिक्षा मांग रहा है। और हम समझाते समय क्या बोलते हैं? ये भारत का चित्र है। भारत का नहीं, हम ब्राह्मणों का चित्र है। असली गीता किसके पास है? हमारे पास। वो कहाँ रखे हैं? शिराने में, किसके पास है भी नहीं। और हाथ में कटोरा लेकर के, बाबा योग नहीं लगता, बाबा मुझे शांति दो, मेरे ये प्रॉब्लम है, मेरे ये समस्या है। इतना सारा गीता का होने के बाद भी क्वेश्चन पूछते हैं, समस्या है। इसका मतलब मुरलियों की स्टडी नहीं कर रहे आप लोग।
பார்த்தீங்கன்னா சொல்றாரு 84 பர்த் அந்த இது படிக்கட்டு படம் இருக்கு இல்லையா, அதுல கடைசியில பாருங்க ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பாரு, கையில வந்து கட்டோரா வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்குக்காரங்க சாஸ்திரத்தை தலையில வச்சு காட்டுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்ப கலியுகத்தினுடைய ஆத்மாக்கள் அப்படி இருக்காங்கன்னு காட்டும் சாஸ்திரவாதிகள். அது அவங்க படம் இல்லை, நம்மளுடைய படம் தான் அது. பிராமண ஆத்மாக்கள் தான் அப்படி இருக்கிறோம். நம்மளுக்கு பாபா அவ்வளோ ஞான புத்தியில கொடுத்துட்டார். சாஸ்திரங்கள் மீன்ஸ் அவ்வளோ ஞானத்தினுடைய விஷயம் கிடைச்சி கூட பாபா கிட்ட நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். பாபா எனக்கு யோகா வரல பாபா, பாபா இது ஆகல பாபா, அது ஆகல பாபான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம், அந்த பிராமண ஆத்மாவுடைய படம் தான் அப்படி காட்டப்படுது. லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த அந்த ஒரு சோல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவார்த்தம் தான். ஸோ ஞானத்தை யாரும் முழுமையாக ஸ்டடி பண்ணலையோ மீன்ஸ் பாபா ஞானத்தையே கொடுத்துறாரு புத்தியில் இல்லையா. ஆனால் இருந்தும் நம்ம ஒன்றும் பாபாகிட்ட நம்ம ஒன்றும் ப்ராப்ளத்தை சொல்லி சொல்லி நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், யாசிச்சுட்டு இருக்கோம். ஸோ முரளி ஸ்டடி பண்ணாதனுடைய यादगार தான். विकार पर जीत प्राप्त करने वाली डायरेक्ट श्रीमत केवल संगम युग में मिलते हैं और वो मुरलियों की मूल्य। बाकी शास्त्र ग्रंथ या जो भी हम लोग क्लास कराते हैं वो डायरेक्ट श्रीमत नहीं है। जैसे ये चीज लिया मैंने, इसको टच किया, ये सोने का बन गया, इसको टच किया सोने का बन गया। ये चीजों ने जिसको टच किया सारी सोने की बन जाते हैं। तो आप सोने वाली चीजों को महत्व देंगे या इसको महत्व देंगे? किसको महत्व देंगे? इसको देंगे ना। इसी तरह मुरली सुनकर के शिवानी बहन बनी, मुरली सुनकर के दादिया बनी, जितने भी महारथी किसे बने? मुरली से। तो मुरली को महत्व दो और जितना मुरलियों से स्टडी करेंगे आपको डायरेक्ट बातें मिलेगी और उससे आप बीमारी को खत्म कर सकेंगे. ஸோ முரளி மூலமாக தான் நம்ம டைரக்டா நம்ம விகாரங்கள் அழிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஸோ முரளி தான் நமக்கு டைரக்டான ஸ்ரீமத். இப்போ யாருன்னா கிளாஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அது வந்து டைரக்டான ஸ்ரீமத் சொல்ல முடியாது. அவங்கவுங்க விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொன்னார் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் கூட அது மாதிரி பார்த்தீங்கன்னா முரளி மூலமாக இப்போ நம்ம ஏதாவது நம்ம சொல்றோம்னா அது முரளி மூலம் எடுத்துக்கணும் டைரக்டா. இப்போ சிவானி பன் ஆயிருக்காங்க, எப்படி ஆயிருக்காங்க? பாபாவோட முரளி மூலமா சிவானி ஆயிருக்காங்க, தாதிங்க ஆயிருக்காங்க, முரளி பேஸ் பண்ணி தான். எல்லா மகாரதிகளும் முரளியை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, முரளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ முரளியில நம்ம வந்து எவ்வளோ ஸ்டடி பண்றோமோ டைரக்டா உங்களுக்கு விகாரங்கள் அழிக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் அதில் கிடைக்கும். வேற எந்த சாஸ்திரத்திலையுமே அது கிடைக்காது. मुरली के अनुसार उसको प्रैक्टिकल करेंगे, उसका जिम्मेवार बाबा। और किसी के पॉइंट सुन करके अब उसको फालेंगे, उसका जिम्मेवार वो है. பார்த்தீங்கன்னா நீங்கள் முரளியை கேட்டு அதை நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் வந்து பலன் அடைஞ்சிங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பாபா. மற்றவங்க பேச்சை கேட்டு இவங்க பேச்சை கேட்டால் இந்த கிளாஸ் கேட்டால் அந்த கிளாஸ் கேட்டால் அதெல்லாம் இன்டைரக்ட் தான். அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அந்த மனுஷங்க தான். முரளியை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தாரணை பண்ணாதான் பாபா ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. तो मेरा क्या संस्कार है उसी टॉपिक पर बाबा की बहुत मुरलियां चली। 69 से लेकर के 2017 तक आप अव्यक्त वाणियों की किताब मधुबन में मिलते हैं, चाहे तमिल आपके पास तो होती, उसको एक लाइब्रेरी बना दो और उसे एक भाई को निमित्त बनाओ और हर महीने 2 महीने में 1 महीने में चेंज करके लेके जाओ और उसी मुरलियों की डीप में स्टडी हो। और मुरलियां भी सब नहीं सुन पढ़ो, जो आपके प्रॉब्लम उसी टॉपिक को पढ़ो तो वो संस्कार के पर जीत प्राप्त कर सकेंगे. பார்த்தீங்கன்னா முரளியில எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா 69 இருந்து அவ்வைத்த வாணிபா சொல்றாரு. 69 இருந்து இப்போ வந்து 2017 வரைக்கும் அவ்வைத்த முரளியில எல்லா என்னென்ன சம்ஸ்காரத்தை நம்ம அடிமையா இருக்குமோ அதெல்லாம் பாபா பேசியிருக்காரு. நீங்கள் சென்டரில் உங்களுக்கு எல்லாமே தமிழில் கிடைக்கும். நீங்கள் சென்டரில் கூட அது லைப்ரரி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே யாராவது பிரதர் நிமித்தமாக இருப்பாங்கன்னா அவர்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு போங்க, வாங்கி படிங்க. பட் ஸ்டடி பண்ணுங்க. எல்லா முறையிலையும் படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த உங்களுடைய கடுமையான சம்ஸ்காரம் எதோ இருக்கோ அதில் பாபா சொல்லியிருப்பார் இல்லையா, அதை நீங்கள் வந்து எடுத்து அந்த முறையில் எல்லாம் ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஸ்டடி பண்ணுங்க முரளியை. नहीं तो आजकल फेसबुक में, व्हाट्सएप में, यूट्यूब में क्या क्या बातें आ रहे हैं और हमारे जो संस्कार बाजू में रह गए और इसीलिए हम वो पढ़ते रहते टाइम वेस्ट कर रहे हैं. பாருங்க உலகத்தில் ஏகப்பட்டது வந்துச்சு, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்னென்னமோ வந்துடுச்சு. நம்ம அதை பின்னாடி போயிட்டு இருந்தால் நம்ம संस्कार அப்படியே இருக்கும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அப்படியே போயிடுவோம். इसलिए मुरली की तीसरी बात है, अगर संस्कार को परिवर्तन करना है अपने पास जो भी सीनियर भाई बहने हैं जिनको बाबा ने निमित्त बनाया, आप उनको भी अपने संस्कार के बारे में बता सकते हैं. बहन जी मेरे अंदर ये संस्कार बार बार आ रहा है, मैं क्या करूं? क्योंकि वो आत्मा को बाबा ने इसीलिए निमित्त बनाया, वो नॉलेजफुल है, अनुभवी है, उनको भी आप सुना सकते हैं. மூணாவது பாயிண்ட் சொல்றாரு, இங்க யாரெல்லாம் சீனியர்ஸ் இருக்காங்க, பாபா யார் நிமித்தமா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லுங்க. இது மாதிரி பெஞ்சு எனக்கு இது மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கு சொன்னா, பாபா நிமித்தமா வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியும் இல்ல. ஸோ இது பாபா அவங்க மூலம் புரிய வைப்பாரு உங்களுக்கு.
அதனால அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எனக்கு கடுமையான சன்ஸ்காரம் இருக்கு, அதை எப்படி நீக்கணும்னு சொல்லிட்டு நிமித்த ஆத்மாகிட்டையும் சொல்லலாம். कहीं को क्या लगता है अगर बहनों को सुनाएंगे तो बहनें हमें उस नजरे से देखेंगे, और ये माता जी इतना पुरानी है फिर भी संस्कार के वश है, इसीलिए बहन जी पूछते हैं माता जी कैसे? हाँ बहन जी बहुत अच्छा है, वो संस्कार के वश हो रहे, वो बीमारी उसके अंदर है तो भी छिपा रहे, बीमारियों को कभी छिपाओ नहीं. பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க நம்ம சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம்னா சிஸ்டர் தப்பா நினைச்சுப்பாங்களே சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் இல்லை நான் வந்து எனக்கு எதுவுமே ப்ராப்ளம், நான் நல்லா முயற்சி பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய சன்ஸ்காரத்தை மறைச்சிட்டே இருப்பாங்க. அது வியாதியை மறைச்சாலே ஆபத்து. நீங்க வந்து சொன்னாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க ஏதோ ஒரு விதத்துல அதை நீக்கிடணும். कोई भी संस्कार को छिपाएंगे तो छिपाते छिपाते खुद ही छिप जाएंगे, ओम शांति हो जाएंगे. फिर कहेंगे कुमारी और ये माता बहुत दिन से आती थी, अभी क्या हुआ? क्योंकि उस संस्कार को छिपाया, बढ़ता बढ़ता वो फेल हो गई, आना ही बंद कर दिया. சொல்லுங்க, நீங்க ஏதாவது பழைய சன்ஸ்காரத்தை மறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை மறைச்சு ஒரு நாள் நீங்களே மறைந்து போயிடுவீங்க. சொல்லுவோம் இல்லையா, மாதாஜி இவ்வளோ நல்லா வந்திருந்தாங்க, இது கன்னியா நல்லா வந்தாங்க, திடீர்னு ஆளவே காணுமேனா உள்ளுக்குள்ள நீங்க அவ்வளோ விஷயங்களை மறைச்சு கடைசியில संस्कार उंगले कानामे पोकिड़ो. अब स्थूल भी बीमारी किसी को होते तो छिपाते हैं, सबको कहे मुझे फोड़ा हो गया, कोई कहेगा पत्ता बांधो, कोई कहेगा, और भारत में जितने लोग उतने डॉक्टर हैं, कुछ ना कुछ इलाज बताते हैं. इसलिए जब स्थूल बीमारी नहीं छिपाते तो ये विकार की बीमारी क्यों छिपा दे? किसी का कोई तो आइडिया मिलेगी, इसलिए सुना करके आइडिया ले सकते. சொல்ற வியாதி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வியாதி வந்தா எவ்வளவு மெடிசன் கொடுக்குறாங்க, சொல்றோம் இல்லையா, எனக்கு வலிக்குது அங்கே இது ஆயிடுச்சுன்னா பாருங்க. இப்ப இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாக்டர் தான், நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் மெடிசன் கொடுத்துருவாங்க. ஸ்தூலமான வியாதி நம்ம மறைச்சு வைக்கிறது இல்ல, அது எப்படியாவது சொல்லி கிள்ளி அட்டாவது மெடிசன் வாங்கிடுறோம்ல. அந்த மாதிரி ஆத்மாவுடைய உள்ள இருக்கிற விகாரங்கள் என்ற வியாதியை மறைக்க கூடாது. அதை எங்க சொல்லணுமோ சொல்லி அதற்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை நீக்கணும்னு மறைச்சு மட்டும் வச்சிடாதீங்க உள்ளுக்குள்ள. अगर अपना नाम बताने की शर्म आती, किसी और का नाम बताओ. किसी ने मुझे उसके उस संस्कार के बारे में पूछा है, मुझे जवाब देने नहीं आया, मैं क्या उनको बताऊं? है आपकी बीमारी, लेकिन बताने की शर्म आती तो भी किसी का नाम बता करके उस संस्कार के लिए नॉलेजफुल बनो, तब वो संस्कार परिवर्तन होगा. सो उंगள்தான் சொல்ல முடியல, என்ன பண்ண மத்தவங்க பேரை சொல்லி கூட பண்ண சொல்லலாமா? சோ இப்போ வந்து அந்த ஆத்மாக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அப்ப என்ன பண்றது? நீங்க மத்தவங்க வியாதின்னு கூட சொல்லியாவது கேளுங்கன்றாரு இல்லையா. இவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்குன்னு யாருக்காவது இருக்கிற மாதிரி நீங்க சொல்லி கூட அது சொல்யூஷன் கேட்டு சரியாப்படுத்திடுங்க. ஆனா மறைச்சு மட்டும் வச்சிடாதீங்க. चौथी युक्ति है, पहली बताई अमृतवाला सुनाना, दूसरी बताई मुरलियों से स्टडी, तीसरी बताई सीनियर भाई बहनों को बताना, चौथी है उस संस्कार का भोजन नहीं दो. उस संस्कार का भोजन नहीं दो. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சொன்னாலே ஃபர்ஸ்ட் 3 என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமிர்த வேலை, செகண்ட் வந்து கிளாஸ், தேர்ட் வந்து நம்மளுடைய பெரியவங்களுக்கு சொல்றது, ஃபோர்த் வந்து அந்த சன்ஸ்காரத்துக்கு உணவு கொடுக்க கூடாதான். अब समझो कोई बुजुर्ग व्यक्ति है, बहुत क्रोधी है, बहुत मारता है पीटता है, लेकिन वो उठ नहीं सकता, चल नहीं सकता. अगर ऐसे बुजुर्गों को रबड़ी खिलाएंगे, मलाई खिलाएंगे, अच्छा खाना खिलाएंगे तो शरीर की ताकत आएगी, पिटाई करेगा. अगर उसको खाना ही नहीं खिलाएंगे तो खटियार से मैं आकर के मारूंगा, नहीं ये करूंगा, वो पता है कि इसने खाना ही नहीं किया, उठेगा ही नहीं, मारेगा ही नहीं. என்ன சொல்றாருன்னா, இப்போ இது ரொம்ப கோவக்காரா இருக்காரு, ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமா இருக்காருன்னா, அவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப வீக்கா இருக்காருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இருக்கும், அவரால் ஒண்ணுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அவர் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ஸ்ட்ரென்த்தான ஃபுட்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாரு, திருப்பி ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எழுந்து அடிக்க ஒரு சண்டை போட வருவார் இல்லையா. அதே நம்ம கொடுக்காம விட்டுட்டா என்ன ஆயிரும், அது டல்லாகி அப்படியே விட்டுருவாங்க. इसी तरह समझो किसी के अंदर काम विकार का संस्कार है, और ऐसी आत्मा टीवी देख रहे, फैशन कर रहे, कोई ना कोई नेट की गलत साइड में जा रहे, कोई ना कोई फिल्म देख रहे, तो उस संस्कार को भोजन दे रहे हैं, और इसीलिए वो संस्कार एक्टिविटी में आता है. इसलिए जिन बातों को देखने से, जिनको सुनने से मेरे संस्कार जागृत होते हैं, वो भोजन नहीं दो. इसके लिए दृढ़ क्या करो, कुछ प्रतिज्ञा करके वो मर्यादा बना दो. இப்போ நம்ம கிட்ட ஏதாவது விகாரம் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸா காம விகாரம் இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கு விகாரம், அது உணவு கொடுக்குறாரு, உணவுனா கொடுக்குறாருன்னு சொல்றாருன்னா, இப்ப நம்ம அந்த மாதிரி வீடியோ பாக்குறோம், அந்த மாதிரி சினிமா பாக்குறோம், அந்த மாதிரி விஷயங்களை படிக்க என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ஏதாவது நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த விகாரம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும், ஆக்டிவேட் ஆயிடும்.
அதனால ஆல்ரெடி எனக்குள்ள விகாரம் இருக்கு, நான் இன்னும் அது மாதிரி இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யற உணவு கொடுக்குறேன்னா நான் ஃபுட்டு கொடுக்குறேன் விகாரத்துக்கு, நான் ஸ்ட்ரென்த் பண்றேன், இன்னும் அது அதிகமா தான் ஆகும், டிஸ்டர்ப் பண்ணும். जैसे बाबा हमें संपन्न बनाने के लिए क्या करें, अलग अलग युक्तियां अपना रहे, इसी तरह माया भी क्या करें, विकारों का अपना फोर्स बढ़ाने के लिए अलग अलग युक्तियां करते हैं. बाबा ने तो हमें कहता था बच्चे फिल्म नहीं देखना, नावल नहीं पढ़ना, ये नहीं करना. माया कहते अच्छा तुम्हारे बाबा ने तो बड़े अच्छे नियम बनाए, ठीक है तुम थिएटर में नहीं आते हैं ना, क्योंकि बैच दे करके लोग कहेंगे तो वहां मैं तुम्हारे ही जेब में आती हूं. आज हर एक का जेब सिनेमा थिएटर बना हुआ है. இல்லையா, எந்த அளவுக்கு பாபா நம்மளை வந்து வளர்த்துட்டு இருக்காரு இல்லையா, நம்மளுக்கு பாருங்க எப்படி யுக்தி கொடுக்குறாரு பாபா நம்மளுக்கு. என்ன சொல்றாரு, எப்படியாவது குழந்தைங்க வெளியே வரணும்னா சொல்ல, சினிமாவுக்கு போகாதீங்க, இதை பார்க்க நாவல்ஸ் படிக்காதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு பாபா யுக்தி சொல்றாரு, மாயா பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்க வந்து அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே, அதுக்கேற்ற மாதிரி மாயாவும் யுக்தி பண்ணுதான். என்ன பண்ணுதான், நீங்க தேட்டருக்கு ஒரு பேட்ஜ் போட்டு தப்பா நடிப்பாங்க, நம்ம என்ன பண்ணிப்போம், சார் சினிமா தேட்டருக்கு போக மாட்டோம், சரி நான் உங்க பாக்கெட்டுக்கே வந்துடுறேன்னு. இப்ப பாருங்க எல்லாருடைய பாக்கெட்லயுமே சினிமாவே இருக்கு இல்லையா, அது மாதிரி போன் மூலமா நம்ம எல்லா மாயாவும் சேர்த்து ஒரு போன் மூலமா வந்து பாக்கெட்ல உட்காந்துட்டு இருக்கு. इसलिए इस मोबाइल चक्रव्यूह कब फंसा देगा आपको पता नहीं चलेगा, सावधान. और हमें छोड़ना नहीं मोबाइल को, क्योंकि बैंक उसमें है, हमारी मुरली भी उसमें है, बिजनेस भी उसमें है, घड़ी भी उसमें है, अलार्म भी, सब कुछ मोबाइल में है. लेकिन इसके लिए हमें कोशिश करके सवेरे का अमृत वाला अच्छा करना, क्लास के पहले आकर के योग करना, मुरली यहां आकर के सुनना, ये 3 चीजें परफेक्ट करेंगे, आपको आत्मिक स्थिति बनेगी, तब वो मोबाइल का प्रभाव, मोबाइल आपके ऊपर प्रभाव नहीं डालेगा. சொல்றாரு, இப்ப பாத்தீங்கன்னா மொபைலுக்குள்ள எல்லாமே அடங்கிடுச்சு, அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அது நேரத்துல நம்ம மொபைலை விட்டு இருக்க முடியாது இல்லையா, மொபைல் தான் மாயான்னு சொன்னாலும், ஆனா அதே நேரத்துல பாருங்க அதுல பேங்க் ஒர்க் இருக்கு, அதுல முரளியும் படிக்கலாம், அதுல ஆபீஸ் ஒர்க் இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. சோ ஆனா நம்ம வந்து இந்த ஸ்ரீமத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், அமிர்த வேலை எழுந்துக்கிறோம், நல்லா கிளாஸ் கேட்கிறோம், முரளி படிக்கிறோம், அது மாதிரி நம்ம ஸ்ரீமத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த முரளி அந்த போனுடைய பிரபாவம் நமக்கு வராது. இல்லாட்டி நம்ம வந்து ஏதாவது மாயால போய் மாட்டிப்போம். அதனால ஸ்ரீமத்துல கரெக்டா இருங்க அப்படின்னு. इसलिए कोशिश करके ऑनलाइन में जो हम सुनते हैं उसको अवॉइड करना है, और जो बाबा ने श्रीमत दिए हैं यहाँ आकर के सुनो, मुरली यहाँ क्लास में सुनो, सवेरे सवेरे 3 चीजें करने से आत्मिक स्थिति बनेगी. नहीं तो कभी बाबा कहते थे आगे चल करके ब्राह्मणों का झाड़ हिलेगा, और कोरोना काल में काफी हिल गया, कहीं छोड़ गए, कहीं तो ये. इसलिए हमारे संस्कार तो बदले नहीं, उसको कोई ना कहीं मोबाइल से भोजन मिल जाता है, और उससे से हम क्या होते हैं. इसलिए संस्कार को परिवर्तन करने के लिए उस संस्कार का भोजन ना देना. என்ன சொல்றாருன்னா ஆன்லைன் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம்ல, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இங்க வாங்க. ஏன்னா பாபா நசர் இங்க வந்து முரளி கேட்கும் போது அதோட பிரபாவம் வேற. அந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம், அமிர்த வேலை, கிளாஸ்க்கு முன்னாடி யோகா, கிளாஸ். அதனால இதுல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இல்லாட்டி என்ன பாருங்க, இப்ப கொரோனா வந்தப்போ எத்தனை பேர் பாபா கை விட்டு போயிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மாயாவுடைய பிரபாவம் அதிகமாயிட்டு தான் அதுக்கு போக போக. அதனால ஆன்லைன் ஓகே அப்ப பண்ணோம், இப்போ வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம பாபா வீட்டுக்கு வரணும், அந்த வைப்ரேஷன் எடுத்து முரளி கேட்கணும், அதை பண்ணுங்க. மற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயம் வந்தா உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். 5वीं युक्ति, घड़ी तो वैसे फास्ट दौड़ रहे, बेंजिन जो टाइम बताया तो पूरा हो गया, लेकिन मैं फिर सोचता हूँ और 10, जिनको ज्यादा ही जल्दी है वैसे भोग लेकर के आप लोग जा सकते हैं, जिनको ज्यादा जल्दी. बाकी जिनको सुनना है 6-7 बातें आप सुन लेना, और ये प्लानिंग करना. अब पुराने ये पुरुषार्थ शुरू करो. சொல்ல இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் இன்னும் 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். யாருக்கு போகணுமோ அவங்க மட்டும் எழுந்து போங்க, போக சாப்பிட்டு போங்க. மற்றபடி இருக்கிறவங்க இன்னும் நான் ஒரு 6 விஷயம் தானே, இப்போ வந்து 4 முடிஞ்சிடுச்சு, அது நான் கேட்டுட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது 5वीं युक्ति है बिजी रहो. जितना बिजी रहेंगे, आज भी बाबा ने कहा अपने आप को बिजी करो तो क्या करेंगे, अकाल मूर्त बन करके बिजी रहो तो माया जीत बनेंगे. तो इसीलिए हमें क्या करना है, कोई ना कोई आपके पास पड़ोसी कब आते हैं, जब आप फ्री है, चक्कर लगाते रहेंगे. अगर आप कामों में व्यस्त है, आवाज लगा के फिर जाएंगी, फिर जाएंगी, फिर जाएंगी, और अचानक जब आप फ्री है तो कहेंगे कमाल है, मैं 4 बार आई, तुमने पता नहीं कि मैं आवाज भी लगाया. इसी तरह माया भी हमारी मासी है, पड़ोसनी है, वो देखते हैं बिजी है, फ्री है, तो तुरंत वो संस्कार आ जाता है. इसलिए अपने आप को सदा बिजी रखो, कुछ सेवा करो, घर का कारोबार में बिजी रहो, मन की दिनचर्या, तन की दिनचर्या व्यस्त रहो. जितना व्यस्त रहेंगे उतना वो संस्कार आपके पास नहीं आएगा.
इसलिए फ्री नहीं रखना। अगर घर में फ्री है, सेंटर पर आओ, यहाँ कर्मणा सेवा करो, बाबा का कमरा है, कभी योग लगाओ, खाली मन शैतान का कर। சொல்றாரு. அஞ்சாவது பாயிண்ட் வந்து பிஸியா வச்சுக்கணும் எப்ப நம்மள. ஏன்னா நீங்க பிஸியா இல்லைனாலே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க அதாவது கெஸ்ட் வந்து மீன்ஸ் யாராவது உள்ள நுழைஞ்சிருவாங்க. அதனால எவ்வளவு முடியுமோ தன்னை பிஸியாவே மனதால உடலால பிஸியா இருங்க. ஸோ எப்போ முடியுமோ நீங்க பாத்தீங்கன்னா சொன்னாலே பாபா இன்னைக்கு கூட வானிலை அக்கால மூர்த்தி ஆயிட்டு மாயாஜித் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க எப்போ முடியுமோ எவ்வளவு முடியுமோ நீங்க அதை டைம் டேபிள் போட்டுருங்க. ஏதாவது நீங்க ஆஃபீஸ்ல பிஸியா இருப்பீங்க, வீட்டுல பிஸியா இருங்க, இல்ல உங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்க சென்டர்ல வந்து நீங்க கர்ணா சேவை பண்ணுங்க, பாபா ரூம் இருக்கு வந்து யோகா பண்ணுங்க. பட் உங்களை நீங்க பிஸியா வச்சிருங்க. சும்மா நீங்க எம்டி மைண்ட் நீங்க சும்மா இருந்துச்சுன்னா அங்க சைத்தான் உள்ள வந்து உட்காந்துருவான். அதனால நீங்க எப்பவுமே ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது, பிஸியா தான் இருக்கணும். அதுக்கான ப்ரோக்ராம் போடுங்க. लेकिन ये फाइनल युक्ति नहीं है, कब तक दुश्मन से छिपे रहोगे, कभी तो पकड़ में आओगे। लेकिन फिर भी ये छठी युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है उसके लिए श्रीमत मर्यादा के अंदर रहो। இது கூட முடிவு கிடையாது. நீங்க எந்த வரைக்கும் நீங்க ஒளிஞ்சு வாழுவீங்க இல்லையா? சோ எப்பவுமே மாயா கிட்ட ஒளிஞ்செல்லாம் வாழ முடியாது. ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்குன்னா மரியாதை, பாபாவோட ஸ்ரீமத், அந்த ஸ்ரீமத்துடைய கோட்டுக்குள்ள இருந்தாதான் நீங்க சேஃப்டி. அதான் மரியாதை கோடுன்னு பாபா சொல்ல லக்ஷ்மண் ரேகா, அந்த கோட்டுக்குள்ளேயே இருக்கணும். अंत तक पढ़ना है, कभी भी छुट्टी नहीं लेनी है पढ़ने की, अमृत वाला की, किसी की भी बिल्कुल एक्टिव होकर के पढ़ना है। थोड़ा 1 2 3 दिन नियम मर्यादा तोड़ दिया, वो संस्कार अटैक कर दिया। ஸோ நீங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். நீங்க படிப்பை விடக்கூடாது. நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா மாயா உள்ள வந்துடும். நீங்க ஒரு 2 நாள் வரல, கிளாஸ்க்கு வரல, 2 டேஸ் வரல, 3 டேஸ் வரல அப்படின்னாலே பாருங்க அந்த சம்ஸ்காரம் உள்ள வந்து உங்களை அட்டாக் பண்ணிடும். அதனால மரியாதை எப்பவும் விடக்கூடாது. மரியாதை பாபாவோட ஸ்ரீமத், முரளி கிளாஸ் கேட்கறது, அமிர்த வேலா, இதெல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கணும் நியமத்துல. बाबा कहते हैं माया मेरी बेटी है और तुम मेरे बच्चे हो, तो माया और हमारा रिश्ता क्या हो गया, भाई और बहन का हो गया। பாபா சொல்றாரு மாயா என்னுடைய பொண்ணு, நீங்களா என் குழந்தைங்க. அப்ப மாயாவுக்கு நம்மளுக்கு என்ன உறவு? பாய் பहन, சகோதரன் சகோதரி. लेकिन कभी कभी बहन भाई को थप्पड़ मारने में कम नहीं करती। कब मारती है? जब वो भाई बाप का कहना नहीं मानता, होशियारी दिखाता है, बहन थप्पड़ मारते, भैया ज्यादा होशियारी कर रहे हैं कि पिताजी का नहीं मानते हो। பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பிரதரை போட்டு அடிச்சு சாத்துவாங்க. எப்போ அடிப்பாங்க சிஸ்டர்? எப்போ வந்து பையன் வந்து அப்பா பேச்சு கேட்காம இருந்தா உடனே சிஸ்டர் கோவம் வந்துருமா, நீ வந்து கேட்க மாட்டேன், அக்கா என்ன பண்ணுவாங்க, தம்பியை போட்டு அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம பாபா பேச்சை கேட்கலன்னா மாயா நம்மள, மாயான்ற அக்கா சகோதரி நம்மள அடிச்சிடுவாங்க. इसी तरह कभी कभी हम 3 4 दिन अमृत वाला मिस कर लेंगे, मुरली मिस कर देंगे, तब माया देखेगी अरे ये मेरे पिताजी का नहीं मान रहे, तब जाकर के थप्पड़ मारते हुए संस्कार आ जाता है। और फिर हम क्या करते हैं, जिस दिन वो संस्कार ने अटैक किया, आप गाल को पकड़ करके चेक करो, 3 4 दिन कुछ नियम तोड़े थे। अगर आप रोज अमृत वाला करो, मुरली सुनो, माया तो ताली बजाते, वहां मेरा भैया कितना अच्छी कमाई कर रहा है, वहां मेरा भैया बोलता है। और नियम तोड़ा तो थप्पड़ मारते थे, संस्कार आ जाता है। நீங்களே பாருங்க, நீங்க 3 days 4 days அமர்தல எழுந்துக்கலாம் பாருங்க. அப்ப பாப்பா சகோதரி பாப்பாங்களா, மாயா சகோதரி பார்த்து நீ அப்பா பச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல சாத்து நம்ம அடிச்சு சாத்துவாங்க. மீன்ஸ் ஏதாவது விக்காரம் நம்மகிட்ட இருக்குல்ல, அது வந்து நம்மள வந்து இது பண்ணிட்டோம், நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம அமர்தல எழுந்துக்கிறோம், நல்லா கிளாஸ் கேட்கணும் போது மாயா குஷி ஆயிடுதான், பரவாயில்ல அப்பா பச்சை கேட்குதுன்னு மாயா டிஸ்டர்ப் பண்றது இல்லை. பாபாவோட ஸ்ரீமத்தை மீறினா மாயா நம்மள அடிக்கும். அதான் பாயிண்ட். इसलिए भीषण प्रतिज्ञा लो, मुझे अंत तक कोई भी नियम और मर्यादा को नहीं छोड़ना है। அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ராங் உறுதிமொழி எடுங்க. எப்படி இருக்கணும்னா கடைசி வரைக்கும் நான் எந்த ஒரு மரியாதையும் நான் விட மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். कौन सा नियम तोड़ने से मेरे अंदर वो संस्कार आ जाता है, उस नियम को पक्का करो। எந்த ஒரு நியமத்தை விடும் பொழுது எனக்குள்ள संस्कार வருதோ அதை பார்த்து அந்த ஒரு நியமத்தை உறுதிப்படுத்துங்க. सातवीं युक्ति है, अगर उस संस्कार को, संस्कार परिवर्तन शब्द गलत है, संस्कार कभी परिवर्तन नहीं होते, संस्कार मर्ज और इमर्ज शब्द अच्छा है। இப்ப ஏழாவது பாயிண்ட், சன்ஸ்கார பரிவர்த்தனை சொல்லக்கூடாது, சன்ஸ்கார மர்ஜ் எமர்ஜ், உள்ளடங்குது வெளி வருது அப்படி சொல்லணும். जब बिल्ली नहीं है, चूहे बिल से बाहर आ जाते हैं, जैसे बिल्ली आए अंदर चले जाते हैं, मतलब चूहे खत्म नहीं हुए, वो अंदर गए हैं। इसी तरह जब हमारा ज्ञान योग अच्छा होता है, अमृत वाला अच्छी होते हैं, संस्कार अंदर दब जाते हैं।
थोड़ा दो तीन दिन नियम मर्यादा तोड़ दी तो संस्कार बाहर आ जाते। तो इसलिए हम ऐसा पुरुषार्थ करना है जो संस्कार सदा दबे रहे, अंदर चले जाए, मर्ज ना हो जाए। சொல்றாரு எப்பவுமே சம்ஸ்காரம் வந்து உன்னை மர்ஜ் ஆகும், நீ எமர்ஜ் ஆகும். இப்ப எப்படி பூனை வெளியே வந்தா எலி ஓடி போயிடுது இல்ல, எலி அழியல, எலி இருந்தாலும் என்ன பண்ண, பூனையை பார்த்து எலி உள்ள போயிடும், அதே பூனை உள்ள போயிட்டா எலி வெளியே வந்துடும். அந்த மாதிரி நம்முடைய சம்ஸ்காரங்கள் அப்படிதான்றார். இப்ப நம்ம நல்லா ஞான யோகம் தானம் எல்லாம் பக்காவா இருந்துச்சுன்னா சம்ஸ்காரங்கள் அப்படியே உள்ள போயிடுது. ஆனா நம்ம அந்த மாதிரி திட சங்கல்பம் வைக்கணும், எப்பவுமே அந்த சம்ஸ்காரங்கள் உள்ளடங்கி இருக்கணும், வெளியே வரக்கூடாது. अब सत्युग में भी हमारे अंदर काम के क्रोध के संस्कार है, लेकिन उस समय हमारी नेचुरल सोल कॉन्शियस स्थिति, पावरफुल स्थिति, इसीलिए वो संस्कार बाहर नहीं आते। इसीलिए हमें वो स्थिति को बना करके सदा रखना है, तो दबे रहेंगे. இவன் இப்ப சத்துவத்தோட நமக்குள்ள வந்து காமம் கோபம் விகாரம்லாம் இருக்கும், ஆனா அது மேர்ஜா இருக்கும். ஏன்னா அப்ப சோல் கான்சியஸ்னஸ் சித்தி வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கும், ஆத்ம சித்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது அந்த சம்ஸ்காரம் ஹையஸ்டா இருக்கும். இதெல்லாம் உள்ள அமுங்கி இருக்கும், வெளியே வராது. इसलिए 7वीं 8वीं सोमानों के अभ्यास करो, सोमान से भी संस्कार को परिवर्तन मर्ज रख सकते हैं. 8வது பாயிண்ட் வந்து நீங்க சுயமரியாதையை எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. சுயமரியாதை பிராக்டிஸ் பண்ண பண்ண சம்ஸ்காரங்களும் எப்பவுமே உள்ளடங்கி இருக்கும், வெளி வராது. लेकिन सोमान भी क्या करना है, जैसा विकार वैसा सोमान याद करना है. जैसी बीमारी वैसी टेबलेट लेते हैं. சொமான எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும், நமக்கு எந்த மாதிரி விக்காரமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வமான் பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி வியாதியோ அதுக்கு மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்வமான் கூட பிராக்டிஸ்ல எடுத்துக்கணும். अगर क्रोध आए उस समय कहेंगे मैं मास्टर सर्वशक्ति हूं, और क्रोध बढ़ेगा. फिर சரி கோபமா இருக்கணும், நான் இன்னும் மாஸ்டர் சர்வசக்தி வேணா, கோபம் நல்லா பவர்ஃபுல் ஆயிடும். क्रोध की टेबलेट्स अलग है, क्रोध का सोमान अलग है, काम के सोमान अलग है, इंद्रिय पर जीत प्राप्त, हर विकारों के सोमान अलग अलग है. கோபத்துக்கு ஸ்வமான் தனிப்பட்டது, காமத்துக்கு தனிப்பட்ட ஸ்வமான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனிப்பட்ட ஸ்வமான் இருக்கு, அதை தான் பிராக்டிஸ் பண்ணணும். इसलिए जिस प्रकार के विकार हैं उसी प्रकार के आप सोमान लेंगे, उससे भी संस्कारों को परिवर्तन होने में, मर्ज रखने में मदद मिलेगी. எந்த மாதிரி உங்களுக்கு வந்து விகாரம் இருக்கோ அந்த மாதிரி ஸ்வமான் பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் சம்ஸ்காரம் உங்களுக்கு வந்து உள்ளடங்கி இருக்கிறதுக்கான உதவி கிடைக்கும். नवयुक्ति वो संस्कार क्यों आता है, जो स्थिति आपको अच्छी लगती है उसी के डीप में जाओ. हम क्या करते हैं, हर एक भाई बहनों को किसी को आत्मिक स्थिति अच्छी लगती है, किसी को विदेही स्थिति अच्छी लगती है, किसी को अशरीर. क्यों? क्योंकि कल पहले भी आप बीके बने थे 5000 साल पहले, उसी समय भी जीत प्राप्त किया था. तो कलप पहले आपने जीत प्राप्त किया था, कैसा पता चलेगा? इस कलप में आपको जो चीज अच्छी लगती है, जिससे आपकी स्थिति उसको डेवलप करो, उसे सुख मिलेगा, वो संस्कार दब जाएगा. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, அதாவது நம்ம ஒரு நம்மளுக்கு என்ன ஸ்திதி பிடிக்கும் இல்லையா, அதுல கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து பீஜ ரூப ஸ்திதி பிடிக்கும், சில பேருக்கு அஷரீரி பிடிக்கும், சில பேருக்கு சோல் கான்சியஸ்னஸ் இல்லையா. ஸோ அதுல நீங்க டெவலப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம கல்ப நம்ம வெற்றி ஆத்மாக்கள் கல்ப பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, போன கல்பம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கோம். அப்ப நமக்குள்ள அந்த ஸ்திதியினுடைய தாக்கம் இருக்கும்போது இப்ப நம்மளுக்கு எது அதிகம் பிடிக்குமோ அதுல போக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்திதி டெவலப் ஆக ஆக இந்த சம்ஸ்காரம் அப்படியே உள்ளடங்கிடும். हम क्या करते हैं, 17 कुएं खोदते हैं, कभी अशरीरी का खोदेंगे, पानी नहीं लगा, फिर बिंदुरूप का खोदेंगे. 17 कुएं खोदने वालों को अनुभव नहीं. एक कोई स्थिति के डीप में जाओ, जैसे आई स्पेशलिस्ट, डेंटल स्पेशलिस्ट, हार्ट स्पेशलिस्ट, कोई एक स्थिति के स्पेशलिस्ट हो जाओ, अनुभवी बनो, तब आप उस संस्कार के वश नहीं होंगे. சொல்றாரு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி இல்லாமல் எதெல்லாம் ஒன்றில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கூட ஆகலாம் இல்லையா. இப்போ எப்படி உலகத்தில் ஆயிருக்காங்களா ஐ ஸ்பெஷலிஸ்ட், டென்டல் ஸ்பெஷலிஸ்ட், அது மாதிரி ஆயிருக்காங்களா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்திதி உங்களுக்கு எதில் உங்களுக்கு அதிக நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா பண்ண முடியுதோ அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்ஸ்காரம் உள்ளடங்கிடும், வெளியே வராது. लास्ट की 10वीं युक्ति है, लास्ट की युक्ति, अगर उस संस्कार को मर्ज रूप में रखना है, परिवर्तन करना है, ज्वाला स्वरूप योगी बनो. கடைசி யுக்தி சொல்றாரு, அந்த சம்ஸ்காரத்தை நீங்க உள்ளடக்கி வைக்கணும், நீங்க பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னா ஜுவாலாமுகி யோகத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. क्योंकि ज्वाला स्वरूप जब योग करेंगे हमें आत्मा को सच्चा सुख मिलता है. वो संस्कार हमें क्यों आता है? क्योंकि आत्मा को सुख चाहिए, चाहे संस्कार से सुख लो चाहे स्थिति से सुख लो. जब हम स्थिति के तरफ ध्यान नहीं देते हैं, योग के सुख नहीं लेते हैं, क्योंकि आत्मा का स्वधर्म में सुख स्वरूप, तो आत्मा क्या करते हैं, विकारों से सुख ले लेते हैं और इसीलिए वो संस्कार के वश हो जाते हैं. சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா
ஆத்மா வந்து நம்ம நல்லா இந்த பிராக்டிஸ் பண்ணி சுகத்தை அடையணும். ஏன்னா சன்ஸ்காரத்தை நம்ம எதுக்கு அடிமையாகிறோம்? சுகத்துக்காக தான் அடிமையாகிறோம், அல்பகால சுகம். ஆனா நம்ம வந்து யோகத்துல நம்ம ஜுவாலாமுகி ஸ்வரூபத்திலிருந்து நல்லா அந்த சுகத்தை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சன்ஸ்காரத்தை சுகத்துக்கு அடிமையாக மாட்டோம். அதனால இந்த டீப்பா வந்து அந்த ஸ்திதியில இருக்கிறதுக்கான பிராக்டிஸ் பண்ணி அந்த சுகத்தை ஆத்மாவோட ஒரிஜினல் சன்ஸ்காரமே சுகஸ்வரூபம் தான். இப்போ சுகஸ்வரூபத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விகாரத்தினுடைய வசத்துக்கு ஆத்மா போக முடியாது, சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகாது. जैसे किसने जिलेबी खाई उसको मुरमुरा दो, कहेगा नहीं नहीं इतनी अच्छी चीज का आपको नहीं चाहिए. तो इसी तरह जिन्होंने योग के द्वारा सुख लिया ज्वाला स्वरूप स्थिति से, उसको ये विकार ये संस्कार फीके लगेंगे. जब कभी कभी हमें संस्कार बिल्कुल अच्छे नहीं लगते, क्यों? उसी समय हमने योग से सुख लिया. इसीलिए ज्वाला स्वरूप स्थिति से अतीन्द्रिय सुख की अनुभूति करो, संस्कार परिवर्तन होगा. ஜுவாலாமுகி ஸ்வரூபத்தின் மூலமா அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யுங்க. யோகத்துல நான் டீப்பா போக போக ஆத்மா அந்த சுகத்தினுடைய தன்மை அடைஞ்சிரும். அப்ப சுகத்தினுடைய தன்மை அடையும் போது மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுமே பிடிக்க சப்புன்னு இருக்குமா, விகாரங்கள்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, சன்ஸ்காரத்தின் வசப்பட மாட்டோம், அந்த ஒரு ஆசைகளே வராது. ஏன்னா ஆத்மா அந்த ஒரிஜினல் சன்ஸ்காரத்தினுடைய அந்த சுகத்தை அடையும் போது மற்றதெல்லாம் அது முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. इसलिए हम यथार्थ योग ज्वाला, आज जैसे चूल्हे में लकड़ियां पड़ी हैं, आग बुझी है, और लकड़ी आग भड़काने के लिए क्या करते हैं? लकड़ियों को हिलाते हैं तो आग फिर भड़क जाती है. इसी तरह हमारे बुद्धि में बाबा ने कितनी ज्ञान की लकड़ियां डाली हैं, उसका चिंतन करो, मंथन करो, उसको हिलाओ, तब जाकर के ज्वाला स्वरूप स्थिति बनेगी. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு எரியுதுன்னா கட்டையெல்லாம் போட்டு எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் என்ன பண்ண அடுப்பு அப்படியே ஆஃப் ஆகாம இருக்கும்போது கட்டைகளை ஆட்டி விடுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அசைப்பாங்க, கொஞ்சம் ஷேக் பண்ணி ஊதுவாங்க, ஊதும்போது என்ன ஆகும்? திருப்பி நல்லா தகதகன்னு எரியும் இல்லையா? அது போல பாபா நமக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம சிந்தனை பண்ணணும், நல்லா சேர்ன் பண்ணி அதை நல்லா அனுபவம் செஞ்சாதான் நமக்கு அந்த ஸ்திதியினுடைய அனுபவம் ஏற்படும். அப்படியே பாயிண்ட்ஸா வச்சிருக்கூடாது, அப்பப்போ அதை கொஞ்சம் விசார் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு நம்ம டீப்பா அந்த ஒரு சுகத்தை நம்மளால அடைய முடியும். तो 10 युक्तियां बताई, चाहे अमृतुल्ला बाबा को सुनाना, चाहे मुरलियों से, चाहे सीनियर भाई बहनों को बताना, उसका संस्कार का भोजन ना देना, बिजी रहना, चाहे सोमानों के अभ्यास, आत्मीय श्रीमत का पालन, इसमें से कोई भी ज्वाला स्वरूप योग जो स्थिति अच्छी लगती, कोई भी एक युक्ति अपना आप अपने संस्कार पर कंट्रोल कर सकेंगे. திரும்ப இப்போ 10 பாயிண்ட் சொன்னாலே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அமிர்த வேலா முரளி கிளாஸ் மாதிரி யோகா, முரளி கிளாஸ் கேட்கறது, அப்புறம் வந்து பெரியவங்க கிட்ட வந்து ஓப்பனா பேசுறது, அதுக்கப்புறம் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறது, இல்லை சோமான் பிராக்டிஸ், இது மாதிரி எத்தனை சொன்னோம் இல்லையா? இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பிடிச்சிட்டா கூட போதும், संस्कार मातीला. अगर उसको परिवर्तन नहीं करेंगे लास्ट में सिर झुकाना पड़ेगा. जैसे रिजल्ट आता है ना बच्चों के, जिसमें फेल होता है बच्चा क्या करता है? सिर झुका. इसलिए अंत में बाबा मिलन होगा एक बार, लास्ट में यहाँ नहीं होगा ऊपर. हाँ, उस समय बाबा बैठेंगे. जैसे मधुबन में बाबा मिलन होता था, एक एक भाई बहने क्या होते थे, सामने से जाते थे, जोन इंचार्ज टीचर वगैरह भी होते थे, एक एक जाते थे. लेकिन उस समय मिलन के समय 2 स्क्रीन चलेगी, इधर एक स्क्रीन चलेगी, इधर एक चलेगी, और इधर चलेगी हमने ब्राह्मण बनकर के क्या क्या गलतियां की उसके वीडियो फोटो चलेंगे, और इधर बाबा हमको क्या बनने के लिए चुना था, बीके किसी लिए बनाया था, वो पद क्या मिलने वाला वो दिखाएगा. बाबा कहेगा ये फोटो किसका, तुम्हारा है किसी और का? कहेगा तुम ये बनने के लायक हो, तुम्हारे कैंसल, उसे अच्छा दास दासी बन जाओ. उस समय कितना पश्चाताप होगा. इसीलिए अब हमें उस संस्कार को परिवर्तन करना है. सो கடைசில இப்ப நம்ம மாத்தலனா கடைசில தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கும். அது வைக்க கூடாது. ஏன்னா கடைசில ஒரு பாபா மிலன் வருமா. பாபா மிலன்னா மதுபன்ல கிடையாது, மேல இருக்கு பாபா மிலன் இருக்கும். இப்ப இப்படி பாபா மிலன் அப்ப எல்லாம் பாக்குது லைன்ல போவாங்க, இங்க ஜோன் இன்சார்ஜ் எல்லாம் உட்காந்து தாதிங்களா உட்காந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைசில கூட பாபா மிலன் இருக்கும். பாபா மடி போகும்போது அங்க வந்து 2 டிவி இருக்குமா. ஒரு டிவி நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னு தெரியுமா, ஒரு டிவில பாபா நம்மள எதுக்காக செலக்ட் பண்ணாங்க, என்ன பதவிக்காகன்றது இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பார்க்க பாபா காட்டுவாங்க, இதெல்லாம் நீ தானே பண்ணியிருக்க, ஸோ நான் இந்த பதவிக்காக செலக்ட் பண்ண இப்படி ஆகல, நீ போய் தாசி ஆகு. அப்போ அவ்வளோ தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும், அவ்வளோ கஷ்டமான சீனாக இருக்குமா. நான் இவ்வளோ பண்ணி கூட நான் வந்து சன்ஸ்காரத்தை மாற்றலைன்னா கடைசியில் பாபா மேலே தலை வணங்க வேண்டியிருக்கும். அதனால அப்படி இருக்கக்கூடாது, சன்ஸ்காரத்தை மாற்றிடணும். इसका एक महाभारत में एक दृष्टांत लास्ट में सुना करके पूरा करता हूँ. पांडव की विजय होगी, विजय होने के बाद सारे पांडव पहाड़ी पर गए. पहाड़ी का नाम था मेरू पर्वत. 5 पांडव, द्रौपदी, कुत्ता जब जा रहे थे, लेकिन उस पहाड़ी का एक नियम था,
उसके पर वही चढ़ सकता है जो सत्य ईमानदार है। तो 5 पांडव द्रौपदी कुत्ता जब जा रहे थे, अचानक द्रौपदी गिर गई। तो भीम की नजर गया, रही द्रौपदी आई नहीं, फिर सभी पांडवों को वापिस बुलाया। किसने बुलाया वापस? वो भीम ने, क्योंकि भीम ने पीछे मुड़ के देखा तो द्रौपदी आई नहीं, तो सभी को कहा, रही द्रौपदी कहाँ है, वापिस आओ। तो वापिस जिस रास्ते से चढ़ रहे थे वहां एक जगह पर आए, वो खड्डे में गिरी थी और उसकी महिमा करता है, कितनी अच्छी स्त्री थी, हमारे साथ में रही, जंगल में रही, त्याग किया, तपस्या किया। युधिष्ठिर सुनता है, लास्ट में युधिष्ठिर ने कहा इसने सब कुछ छोड़ा, जंगल में रही, सब कुछ किया, लेकिन एक बात नहीं छोड़ी, उसका सबके साथ प्यार था, लेकिन अर्जुन के साथ एक्स्ट्रा लगाव था, इसीलिए वो गिर गए और हमारे साथ नहीं आ सकते। जिसके साथ लगाव था वो भी चला गया, फिर रोती है, पश्चाताप करती है। ये सारी बातें संगम युग की यहाँ की। ஸ்டோரி சொல்ல பாபா சொல்லுவார், கடைசியில பாண்டவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு மேலே போனாங்க இல்லையா, எல்லாம் முடிச்சுட்டு மேலே போகும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து ஒரு என்ன காட்டாங்கன்னா, மலை மேலே ஏறுவாங்க 5 பாண்டவர்கள் ஒரு நாய். அந்த மலை பேரு மேருமலை. அந்த மலையினுடைய நியமம் என்னன்னா, அது கடைசியில் யார் ரீச் பண்ண முடியும், யார் ரொம்ப சத்தியமா ஹானஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் ரீச் பண்ண முடியும். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திரௌபதி கீழே வந்துடுறாங்களாம். பீமர் பார்க்குறாராம், பீமர் பார்த்து கத்துறாரா எல்லாருக்கிட்டையும். அப்புறம் திரௌபதி கீழே வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க அப்படியே வந்து கீழே சேத்துல விழுந்து கிடப்பாங்க. சொன்னா இவங்க இவ்வளவு நல்லா அவ்வளோ நல்லா இருந்தாங்க, நம்ம கூட காட்டுக்கு வந்தாங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ தர்மர் சாட்சியா பார்த்து சொல்லுவாரு, அவங்க எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் அன்பாலாம் இருந்தாங்க. அர்ஜுன் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோகம் இருந்துச்சு, அதனால அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோகம் இருந்தது, சத்தியத்தா இல்லை, அதனால கீழே விழுந்துட்டாங்க. तो हमारी भी विजय होगी, हमें भी सभी पांडवों को पहाड़ी पर जाना होगा। पहाड़ी मतलब माउंट आबू नहीं, परम धाम सीधा है, वह इंद्रदेव बाबा बैठा है। हमने इतना बड़ा विकारों के साथ युद्ध किया, उसका प्राइज वहां से मिलेगा, वहां से हमें स्वर्ग में उतरना है। लेकिन इस पहाड़ी पर वही चढ़ सकता है जो सत्य ईमानदार है। अगर मेरा किसी से लगा हुआ है, मेरे अंदर कोई गलत संस्कार है, गिर जाएंगे, फिर बाबा कहेगा तुमको कितना मैंने समझाया। इसीलिए संस्कार के ऊपर जीत प्राप्त करना है। இப்போ அதுதான் நம்மளோட மலை மேலே ஏறணும். மலைன்னா மவுண்ட் அபு கிடையாது, பரந்தாம மலை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா யார் ஏற முடியும், சத்தியமா இருக்கவங்க, ஹானஸ்டா இருக்கவங்க மட்டும்தான் ஏற முடியும் இல்லையா. அந்த கதையில சொல்லுவாங்களே, எல்லாருமே போயிடுவாங்க, கடைசி தர்மர் மட்டும்தான் போவார், தர்மரும் நாய் மட்டும், தர்ம தேவதை தான் போவாங்கன்னு காட்டுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் சத்தியம் இல்லை, யாரும் தன்னோட சன்ஸ்காரத்தை மாற்றலையோ அவங்க கீழே விழுந்துட வேண்டியதுதான், அவங்க ஃபெயிலியர் லிஸ்ட் தான். சன்ஸ்காரத்தை மாற்றுறவங்க தான் பரந்தாமத்துக்கு போக முடியும், அங்கே சொர்க்கத்துக்கு போக முடியும். கரெக்டா आगे गया அடிவாங்காம போக முடியும். आगे गया नकुल गिर गया, आगे गया सहदेव गिर गया, आगे गया भीम भी गिर गया, आगे गया अर्जुन भी गिर गया, और केवल कुत्ता और युधिष्ठिर स्वर्ग में गए दिखाते। அதான் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரா விழுந்துருவாங்க. நகுலன், சகாதேவன், பீமர், அர்ஜுன் ஒவ்வொருத்தரா கீழே வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு சின்ன சின்ன வீக்னஸ் இருந்திருக்கும். அந்த வீக்னஸ்க்கான விழுந்துட்டு கடைசியில வந்து வெறும் தர்மரும் நாய் மட்டும் தான் போய் சேருவாங்க. அது மாதிரி ஸ்டோரி. அது வெற்றிகரமா வெற்றி அடைகிறது. எல்லாருமே வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. வெற்றி அடைகிறது संस्कारத்தை परिवर्तन பண்ணாதான். नकुल मतलब जिसमें बुद्धि का अभिमान है, वो फेल हो गया। ये भी संस्कार है, बुद्धि का, मेरे कारण प्लानिंग के कारण நகுலன்னா அவருக்கு புத்தி மேலே அபிமானம் இருந்துச்சு, அதனால ஃபெயில் ஆயிட்டார். सहदेव मतलब सहयोग, मैंने सहयोग किया, इतना बड़ा कार्यक्रम हुआ, मैं ना होता तो ये होता ही नहीं, ये भी संस्कार है। इसीलिए अरे सहयोग बाबा के कारण मैंने किया, मैं तो ये अभिमान. சகாதேவன்னா அவருக்கு வந்து நான் பண்ணன்ற அபிமானம், நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு. இங்க நம்ம எல்லாம் பாபாவோட குழந்தைங்க, பாபாக்கு தானே பண்ணிருக்கோம். மீன்ஸ் எல்லாமே ட்ரஸ்டி தானே, பாபா தானே பண்ண வைக்கிறாரு. அந்த ஒரு அந்த मेन अहंकार வந்துருச்சு. भीम के अंदर गदा युद्ध का अभिमान था, मैंने गदा के कारण विजय हो गई. இல்ல பீமருக்கு பாத்தீங்கன்னா அந்த உடல் பலம், வந்து நல்ல பலசாலியா இருக்கின்ற அந்த அபிமானம் வந்துச்சு, अहंकार. अर्जुन के अंदर तीर चलाने की, मेरे कारण लास्ट तक कृष्ण को पहचाना नहीं कि कृष्ण हमको हेल्प कर रहा है। इसी तरह अभी भी हमने बाबा को नहीं पहचाना। आज बाबा मेरे साथ में, बाबा के कारण ये बन रहे हैं। हम कहते ये मैं कर रहा हूं, मैं, ये संस्कार। इसीलिए बाबा कहते संस्कार परिवर्तन करो. அர்ஜுனர் கூட பாருங்க, கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை, கிருஷ்ணர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு இல்லையா. கிருஷ்ணர் கூட இருக்காரு, அவர் தான் பண்றான்னு புரியல, நான் வந்துட்டு. அது மாதிரி நம்ம கூட இப்ப அப்படிதான் பாபாவை புரிஞ்சிக்காம இருக்கும். பாபா தான் இங்க எல்லாமே பண்ண வச்சிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. பாபா புரியாம நம்மக்குள்ள அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால சன்ஸ்காரத்தை பரிவர்த்தனை பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ओम शांति. ओम शांति. बहुत अच्छा टॉपिक लिया भाई जी,
जो जरूरत है सभी के लिए अच्छा टॉपिक लिया, हाँ जी। हम सबके तरफ से आपको बहुत 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 धन्यवाद। चलो थैंक यू। तो अभी रेस करेंगे आप लोग दिवाली तक। कौन सी रेस करना पता है? पर हम रेस पन्ना दिवाली यहाँ बाहर किसी के या रजिस्टर रखो या बाहर एक चार्ट बनाकर लगा दो और हर एक के जो भी आते भाई बहने रेगुलर उनके नाम लिखवा करके रोज अपना क्लास करो, सुन करके जाते समय अपने नाम के सामने लिखना है कि हम अमृत वेला कितना बजे उठे थे, लिख करके जाना है हर एक को। अब कभी कभी नहीं उठेंगे तो लिखने से पता तो चलेगा आज मैं इतना बजे उठा। दूसरी रेस एक रजिस्टर बाहर रख करके जो क्लास में 6:30 से पहले आता है अपना अपना एक घड़ी रखना है, टाइमिंग लिखना है रजिस्टर में कितना बजे है। जो 6:30 से बजे पहले आएगा अभी से लेकर के दिवाली तक, 6:30 से पहले आएगा फर्स्ट नंबर में, 6:45 तक आएगा सेकंड, 7 बजे से पहले आएगा थर्ड, और जो फर्स्ट नंबर आएंगे सेकंड आएंगे उनको दिवाली में उन भाई बहनों का सम्मान करना। சரி நம்ம தீபாவளிக்கு ரேஸ் வைக்கலான்றாரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பெரிய சார்ட் போட்டுடலாம், ரெஜிஸ்டர் வச்சுட்டு அது மாதிரி கிளாஸ் முன்னாடி ஆஃப் அவர் மாதிரி யோகா பண்ணணும். 6:30 மணிக்கு முன்னாடி வரணும், 6:30 மணிக்கு பின்னாடி வந்தால் ஒரு மார்க்கு, 7 மணிக்கு வந்தால் ஒரு மார்க், அது மாதிரி வச்சுட்டு ஸோ யாரும் ஃபஸ்ட்டு 6:30 மணிக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ், அது ஃபஸ்ட் ப்ரைஸ் அது மாதிரி வைக்கலாம். அமுதவில் கூட யாரும் வந்து அது மாதிரி டைம் நோட் பண்ண சொல்லி டெய்லி எந்த டைம் எழுதுக்கு நோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம அந்த ரேஸ் பண்ணிவிட்டு யார் இதில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம். पक्का करेंगे। तीन चीजें जो ब्राह्मण करेंगे अमृतवेला क्लास के पहले योग और मुरली यहाँ सुनेंगे, बस उनकी सारी अवस्था सारे समस्या खत्म हो जाएंगी। இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. அதாவது அமிர்தவேலா கிளாஸ்க்கு முன்னாடி யோகா அப்புறம் முரளி கிளாஸ், இதை யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றாரு. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ओम शांति। ओम शांति। आज ये गुरुवार का गरम गरम हलवा, आज हलवा ही बनाया। देखो ये भी हलवा, मैंने वो शरीर के लिए हलवा, ये मन के लिए हलवा। सो இந்த கிளாஸ் हलवाன்றாரு, இன்னைக்கு நம்ம போக हलवा। आप तो बार बार आकर के हमको ऐसा रिफ्रेश करना भाई जी, बहुत अच्छा है। मधुबन से बाबा आपको भेज करके हमको बहुत रिफ्रेश किया, बहुत धन्यवाद। बाकी परिचय तो शायद मैं 11 साल स्कूल नहीं गया था, 6 महीने हम स्नान नहीं करते थे लौकिक में, एक बार कपड़े डाले फटे तक निकालते भी नहीं थे। तो 11 साल के बाद हमारे खेती से एक रोज बच्चा जाता था, मैं सोचता ये कहाँ जाता है, उसके पीछे पीछे गया, एक मंदिर में स्कूल लगती थी, तो मैंने कहा सर मुझे भी पढ़ना है। टीचर ने मना कि आप तो बड़े हो गए थोड़ी पढ़ सकते। मैंने कहा मुझे कोई जॉब नहीं करना, मुझे क सीखना है। तो मेरी लगन दे करके टीचर कहता ठीक है कल से आओ। तो जाना शुरू किया, पहले दिन 5वीं कक्षा में बिठाया मुझे, कहा कि पहले को सुना कि तू भी सुन लेना, दूसरे को रोज जब जाना शुरू किया, घर वालों ने मना कि अपने पैसे नहीं। मैंने कहा मैं बिना पैसे का पढ़ूंगा। मैं क्या करता था, वहां नीम के पेड़ होते इसके बीज इकट्ठे करता था, बबुल के पर पेड़ पर चढ़ करके गम निकालता था और खुद के पांव पर खड़ा होकर के पढ़ाई किया। 7वीं कक्षा में बोर्ड की परीक्षा थी, तो टीचर ने स्कूल में आने के लिए मना किया, तुम डायरी पे नहीं लाते हो। मैं सोचा आप क्या करेंगे, रद्दी से पुरानी डायरी लाते थे, पहले स्याही से लिखा रहता था, उसको पानी से धुलाई करते थे, धूप में सुखा करके फिर लिखते थे। और एक दिन आया उसी रद्दी में ब्रह्मा कुमारी का किताब मिला, उसी से बाबा के ज्ञान में आए। கதை ஷார்ட்டா சொல்ற பெரிய கதை. ஆக்சுவலி இவர் ரொம்ப கிராமத்துல இருந்திருக்காரு. அங்கெல்லாம் வந்து எப்படி லைஃப் ஸ்டைல்லாம் வந்து யாரும் படிக்கிறதே இல்லை. ஒரு 11 வயசு இவருக்கு வந்து 11 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கே போனதில்லை. அவங்களாம் எப்படின்னா குளிக்கவே மாட்டாங்களாம், 6 மாசம் வரைக்கும் குளிக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சு போற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றவே மாட்டாங்களாம், அப்படி சொல்றாரு. அப்படிலாம் இருக்கிறாங்க கிராமம், ரொம்ப குக்கிராமம். அங்கே ஸ்கூல் அனுப்பல, பைசா இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கும்போது எல்லாரும் வந்து அப்படியே அங்கே யாரோ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க போகுது, ஏதோ ஸ்கூல் சின்னதாக நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்துருக்காரு. இவ்வளோ எங்கே பண்ணி பார்த்தா எங்கே போய் படிக்கிறாங்க. கேட்டாங்க அம்மா அப்பா அதெல்லாம் பைசாலாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவரே வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அங்கே ஸ்கூலுக்கு போனார். எந்த கிளாஸ்லாம் உட்காந்துப்பாங்களாம், அந்த மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கு கேட்டிருக்காங்க, ஸ்கூலில் புக்கு வேணும், எக்ஸாம் எதுக்கு பேப்பர் வேணும், புக் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ டஸ்ட்பின்ல ஏதோ யாரோ படிச்சு போட்ட புக் இருந்துச்சு, அதை எடுத்து வாஷ் பண்ணி அதில் இங்கெல்லாம் போயிடும் இல்லையா, அதை காய வச்சு அதில் தான் எழுதியிருக்காரு. அதே 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 குப்பத்தொட்டில தான் பாபாவோட ஞானம் கூட கிடைச்சதான். ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப ஏழ்மை, அந்த ஏழ்மையில இருந்து படிக்க முடியாம கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. स्कूल मिस नहीं करता था, आधा घंटा पहले आता था और लास्ट में 10वीं में बोर्ड में फर्स्ट नंबर लिया था. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணதே இல்லை, முன்னாடியே போய் உட்காந்துப்பாரு. கடைசியில அவரை பாத்தீங்கன்னா அவர் அப்படி கஷ்டப்பட்டு அவரா அப்படி படிச்சு 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 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. நல்லா
तो जैसे मैं भी यहाँ ज्ञान में आने के बाद मैंने वही युक्ति इधर यूज की। मैंने सोचा मैं ज्ञान में आया था उस समय यज्ञ को 48 साल हुआ था, तो मैंने सोचा 48 से कितना लोग आगे गए होंगे, मुझे उनके तक जाना है। तो मैं क्या करता था, पुरानी डायरिया, पुरानी किताबें, पुरानी मैगजीन, पुरानी मुरलियां पढ़ता था, सवेरे भी क्लास करता था, शाम को भी करता था। मैंने सोचा कि जो इतना दिन से जो दादी आगे गई उनके तक पहुंचना है। और ऐसा करते करते आज देखो मधुबन, कभी सोचा ही नहीं था मधुबन में जाएंगे, इतना महारथी बनेंगे, क्लास करेंगे। लेकिन ये युक्ति, स्कूल की युक्ति मैंने यहाँ यूज की। அல்ல அங்கே இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தார் இல்லையா. ஸோ ஞானத்துக்கு வந்து எக்கியத்துக்கு 48-49 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் யோசிச்சு பார்த்தாரு, நம்ம முன்னாடி இத்தனை பேர் போயிட்டா எப்படி ஃபாஸ்டா போறோம்னு சொல்லிட்டு அதே லௌகிகத்தோட கஷ்டப்பட்டு படிச்சாரு. எங்கேயும் பழைய புக்ஸ், பழைய இதெல்லாம் முரளிலாம் இருக்கு இல்லையா, ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாரு. காலைல கிளாஸ் கேட்பாரு, ஈவினிங் படிப்பாரு, முரளி படிச்சுட்டு எப்படியாவது மகாரதிகள் லெவலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டடி பண்ணாரு. ஸ்டடி பண்ணிட்டே இருந்ததுதான் அவர் வந்து நல்லா தன்னை पहले दिन पाठशाला में गया था, वहाँ तो मुरली चली थी, बच्चे तुम आत्मा हो, आत्मा हो। तो मैंने बाहर अपने हाथ में भी लिख करके रखा है, मैं आत्मा हूँ उस समय। सो फर्स्ट डे क्लास போகும்போது அங்க வந்து சொன்னாங்க இதா பாஷாவே நீங்க ஆத்மா ஆத்மான்னு அத பச்சையை குத்திட்டாரு. ரொம்ப கிராமத்துல இருந்து வந்து ரொம்ப புராண கிராமத்துல வந்திருக்காரு. जो भी बाबा कुछ कहते थे उसको कोशिश करके एक बार बाबा की मुरली चली, बच्चे तुम बाहर का भोजन नहीं खाओ क्योंकि भोजन का योग से बहुत कनेक्शन है। मेरा तो घर से टिफिन आता था, तो मैंने उसी दिन बाहर जाकर प्रतिज्ञा किया आज से बाहर का भोजन नहीं खाना है। तो मुझे बनाने भी नहीं आता था, पैसे भी नहीं थे। 8 दिन तो भूखा ही रहा, तो मेरे को तो खुशी बढ़ गया। 8 दिन से मैं बाबा के नियम प्रमाण चल रहा हूँ। फिर किसी माताओं को पता चले कुछ खाता नहीं, किसी ने एक स्टोव दिया, एक पतीला दिया, तो 4-5 साल तक चावल उबाल करके गरम चावल पर शक्कर डाल के खाते थे, बाहर का भोजन नहीं खाया। आज बाबा ने मधुबन में 25,000 लोगों के भोजन बनने के किचन में बिठाए। பார்த்தீங்கன்னா பாபா வந்து முரளியை சொன்னாரு நீங்க வெளியே சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு. அவங்க வீட்டுல இருந்தா சாப்பாடு வருமா, கிராமல கட்டி கொடுத்துருவாங்க போயிட்டு. அப்போ என்ன பண்ணாரா, அது வந்து அந்த ஸ்டீமத்தை ஃபாலோ பண்ணணும்னு 8 நாள் சாப்பிடாம இருந்தாராம். அங்க இருக்க மாதாஸ்க்கு யாருக்கும் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போயிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் 6 மாசத்துக்கு வெறும் சாதம் அதை சுகர் போட்டு சாப்பிடுவாராம். சாதத்தை வேக வச்சுட்டு சுகர் போட்டு சாப்பிட்டு இருந்தாரு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணோம். இப்போ பாருங்க மதுபன்ல பாபா கிச்சன் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு பல பேருக்கு உணவு சமைக்கிறதுக்கு நம்மள வந்து நிமித்தமா வச்சிருக்காரு. उसके बाद जब पढ़ाई की पूरी की तो मेरे को बहुत इच्छा थी कि बाबा की सेवा करना है। तो बहन जी को मैंने कहा बहन जी मुझे मधुबन में जाना है। कहते तुम गरीब बच्चा, तुम 2 शब्द नहीं बोल सकते, तुम करोगे क्या वहां जाके। लेकिन अंदर से ये था कि मुझे जाना है, क्योंकि मैं इस समय फटा हुआ कुर्ता पहन करके ऐसा पकड़ करके क्लास में आता था। वो महाराष्ट्र वाली टोपी मराठी पहन करके हाफ चड्डी पहन के आता था क्लास में। तो बोले तुम गरीब बच्चा करोगे क्या वहां जाकर। तो लेकिन मुझे बहुत अंदर से ये था कि नहीं जाना है। तो मैंने जब तक मैंने सोचा कॉल आएगा नौकरी लगेगी तब तक तपस्या करेंगे। 6 महीना तक रात को 10 बजे से सवेरे 5 बजे तक योग किया और असंभव बातें संभव हो गई, मधुबन में पहुंच गए। ரொம்ப மதுபன் பாபா சொல்றாரு சேவை பண்ணணும் ஆசையா, அந்த சேவைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் கிராமம் அங்கே கேட்டிருக்காங்களா, கீதா பாஷில் வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க போயிட்டு நான் சேவைக்கு போனேன். நீ ரொம்ப ஏழை குழந்தை, நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாங்க போய் நீ என்ன பண்ண போற, அதெல்லாம் நீ போக முடியாது சொல்லிட்டாங்களா. டெய்லி வந்து கிளாஸ்க்கு ஒரு பேக் எடுத்துட்டு தொப்பி போட்டுட்டு ரொம்ப அந்த கிராமத்தினுடைய ஸ்டைல தான் வருவார் போகுது, ட்ரெஸ் போட்டுட்டு. சிஸ்டர் நீ எல்லாம் அங்கெல்லாம் வேலைக்காக மதுபன்லாம் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இங்கேயே முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ண கடுமையாக தபஸ்யா பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு 10 இருந்து காலை 5 மணி வரைக்கும் யோகா பண்ணுவாராம். 6 மாசம் அது மாதிரி யோகா பண்ணி அசம்பவ விஷயம் சம்பவம் ஆயிடுச்சு. நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல வந்து பாபா என்ன மதுபனுக்கு கூட்டு வந்துட்டாரு. फिर गुलजार 2 साल के बाद गुलजार दादी मेरे को दिल्ली लेके गई। गुलजार दादी के साथ भी 10 साल रहने का मौका मिला है। அப்புறம் 2 இயர்ஸ் மதுபன் 2 இயர்ஸ் பொறுத்து குல்சார் தாதி அவரை வந்து டெல்லி கூட்டு போனாங்க. டெல்லியில தாதி கூட 10 வருஷம் சேவை பண்ணிட்டு இருந்தாரு. और उसके बाद फिर वापस फिर मधुबन में अभी किचन की सेवा, वो सेवा करते हुए भी भारत के 1200 जेल में और 11-12 हजार स्कूलों में कार्यक्रम। मेरे को कुछ नहीं, लेकिन मेरे जीवन का एक आगे बढ़ने का एक बहुत सुंदर सीक्रेट, मैंने हर परिस्थिति को पॉजिटिव बनाता रहा, हर परिस्थिति को पॉजिटिव, और इसीलिए आगे बढ़ते गए। பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ அப்போ மதுபனுக்கு வந்துட்டாரு. மதுபன் வந்து கூட பார்த்தீங்கன்னா 1100 ஜெயில சேவை பண்ணிருக்காரு, 1500 ஸ்கூல்ஸ்ல வேல்யூ எஜுகேஷன் எடுத்திருக்காங்க. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி முன்னுக்கு வந்துட்டே இருக்கேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துப்பேன்.
பிரச்சனைகளை பாசிட்டிவ் எடுத்து முன்னுக்கு வந்துட்டே तो இருக்கேன். मेरे जीवन मेरे पास जो क्लासेस के पॉइंट है, मैं क्लासेस नहीं करता, लेकिन हमने जो पुरुषार्थ में क्या युक्तियां अपनाई आगे बढ़ने के लिए, वो पॉइंट्स में सुनाता रहता. मैं तो कोई और जैसे महारथी जैसे क्लास नहीं, लेकिन मेरे पास अनुभव वाले पॉइंट्स हैं. இப்போ நான் மற்றவங்க மாதிரி எனக்கு கிளாஸ்லாம் பண்ண தெரியாது. நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன முயற்சி நான் வந்து ஸ்டெப் எடுக்கணும், அதை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ மகாரதிங்கெல்லாம் கிளாஸ் பண்ணுறாமல் எனக்கு பண்ண தெரியாது. நான் என்ன அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ओम शांति. ஓம் சாந்தி. के दाता सांसों के स्वामी, ये नैया की पतवार तुमको है अर्पण. जीवन के दाता सांसों के स्वामी, ये नैया की पतवार तुमको है अर्पण. प्राणों के प्यारे बाबा हमारे, प्राणों के प्यारे बाबा हमारे, तुझे तेरा सब कुछ